பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே. மாதவன் நடிக்கிற இந்த ஜிடி நாயுடு அது வந்து ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜனநாயகன் படத்துலேருந்து அடியேன் பூந்தேனே அந்த பாட்டு லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் பரத் அந்த படம் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து அக்டோபர் 1 அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரோமோ அண்ட் போஸ்டரோட. இன்னைக்கு விஷ்ணு விஷால் அவர்கள் பர்த்டே. ஸோ கட்டா குஸ்தி 2க்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் புக் மை ஷோவில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 வானம் படத்துலேருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசியோட அடுத்த சிங்கிள் பம்பா டிகா டிகா அது வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரோமோவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீ செல் அப்படின்ற சாங் வந்து த இந்தியா ஸ்டோரி அந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லிரிக் வீடியோ. இதே முரளி அதோட சக்ஸஸ் மீட் இன்னைக்கு வந்து நடந்துச்சு. தாண்டி பெருசாக எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். எதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ என்ன பரணி? புரியல. கேக்குதா? கேக்குது, கடைசியா சொன்னது இருக்கான்னு கேட்டேன். புரியல. அப்டேட்ஸ் கேட்டீங்கல்ல பிரகாஷ் ப்ரோ, பேசுறதே கேட்கல. பேசுறதே கேட்கலையா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எங்க இருக்கீங்க? இல்ல என்ன எப்போ இடத்துல இருக்க? இப்பயும் தெளிவா கேக்குதா? கேட்கல இப்பயும்? இப்ப நல்லா கேக்குது தெளிவா. கேக்குது ப்ரோ. ரைட், ஓகே. நான் படத்துல இருந்தனால நீங்க குறிச்ச அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணல. அந்த அப்டேட் நீங்க சொன்னதுதான் அப்படின்னு. சரி, ஓகே. இது சரி, ரிவ்யூ சொல்லிருங்க பிரகாஷ் ப்ரோ. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன் பாருங்க. சரி, ஓகே. நான் வந்து 2 படம் பார்த்தேன். ஒன்னு வந்து அன்பே டயானா, இன்னொன்று வந்து அருள்வான். அருள்வான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதை பத்தி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அருள்வான். எப்படி என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். நீங்க பேசி. ஓகே ஓகே சரி, நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஆடிசி பத்தி பேச போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. என்ன பரணி ப்ரோ, எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் நானு சொல்லவா? கமல் சொல்லிருங்க. கமல் சொல்லுங்க. கமல், நான் வந்து காலையில பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் வந்து இந்த மாதிரி படம் நிறைய பார்த்ததில்ல. அதாவது இந்த மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜி பத்திலாம் நிறைய சொல்றாங்க. இந்த ட்ராய்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. மேக்கிங்கை பத்தி நம்ம ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. அது எப்பயும் போல அந்த டாப் குவாலிட்டி தான், நோலன் படம் மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த சீன்ஸா ஒரு இடத்த போய் ஒரு நாள் வரதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி ஒரு 30 நிமிஷம் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது தமிழ் படமா இருந்துச்சு அந்த கடைசி 30 நிமிஷம். தியேட்டர்ல சரியான ரெஸ்பான்ஸ், கத்திட்டே இருந்தாங்க அந்த கடைசி 30 நிமிஷத்துக்குலாம். ஒரு மாதிரி தமிழ் படம் பார்த்தா எப்ப இருக்கும் அந்த மாதிரி நிறைய மாசின்லாம் இருந்துச்சு அந்த அந்த இடத்துல. செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரே. நல்லா இருந்துச்சு படம். ஒரு தெரில ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ வருது அப்படின்னு தெரில. ஒருவேளை நான் அந்த மாதிரி படம்லாம் நிறைய பார்த்ததுனால எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது போல. நிறைய தமிழ் சைடு தான் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது தெரில. எல்லா பக்கமும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. தமிழோட இதுல தான் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம். ஒரு கொஞ்சம் கதை தெரிஞ்சுட்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நான் நல்லா எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் போனேன். நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் பார்த்து கதை எப்படி இருக்குலாம் அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு போனதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு.
முக்கியமா இவங்க எல்லாம் சொல்றாங்க விடு மிஸ்பிட்னு. எனக்கு அவங்க ரெண்டு பேருமே இவங்க டாம் ஹாலண்டும் சரி ஜெண்டையாவும் சரி, ஜெண்டையா கேரக்டர் ஒரு மாதிரி லிங்க் ஆகும்ல, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாம் ஹாலண்டுமே நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு மேன் டேமன். நல்லா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே தேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பர் கமல். சரி bro, நானும் பார்த்தேன் இருங்க, நான் அப்படியே கான்ட்ராஸ்டா சாணும் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு ரகுராம். பேசுங்க பேசுங்க பேசிட்டா பேசுங்க பேசுங்க பேசி முடிச்சிருங்க பேசுங்க. எங்கப்பா அவர் பேசுறதே கேட்கலையே. கேட்கல ரகுராம் ப்ரோ, கேட்கல ப்ரோ. ரகுராம் ப்ரோ கேட்கலையா ப்ரோ இப்பயும்? இப்ப சொல்லுங்க. இப்ப கேக்குது. எனக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட் தான். எனக்கு படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். நான் வந்து நோலன் படம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த கேட்கலையே. ஓ கேட்கல ரகுராம் ப்ரோ. கேட்கல ப்ரோ போல. நீங்க சொல்லுங்க சுகன் ப்ரோ. சுகன் நீங்க சொல்லிருங்க. நான் வந்து என்னன்னா மார்னிங் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன் ஒடிசி. ஸோ எனக்கு வந்து படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு சில பேர்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட், இந்த படத்தை பற்றின பாயிண்ட். ஸ்டில் அதே பாயிண்ட் தான், சேம் தான். இந்த படத்தோட கதை வந்து நான் வந்து என்னன்னா யூடியூப்ல கேட்டுட்டேன். எனக்கு இந்த படத்தோட மேல இருந்த ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இதை எப்படி வந்து நோலன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாருன்றது மட்டும்தான். ஏன்னா நோலன் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட இந்த படம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அது இது எடுத்ததே வந்து என்னன்னா நோலன் வந்து நாவல் பேஸ் பண்ணி எடுக்கிறாரு, அப்படியே அடாப்ட் பண்ணி ஒரு படமா எடுக்கிறாரு. அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கும், காம்ப்ரமைஸ் இல்லாம இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் இருக்கும். மொரோவர் அந்த கதை கேட்குறப்ப நிறைய மித்தாலஜிக்கல் எலமெண்ட்ஸ் வரும், ஹாரர் எலமெண்ட்ஸ் வரும், ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் நான் வந்து இமேஜினேஷன் பண்ணி ஒரு ஒரு வேர்ஷன் வச்சிருந்தேன், இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் அந்த அந்த மீட்டப் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணாது வந்து நோலனோட ஒர்க் தான். அதுதான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதனால தான் படமும் எனக்கு ஒர்க் ஆனது ரீசன். இது கதையாக வந்து ஆக கதை கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஏன்னா இது ரொம்ப பழைய கதைன்றதுனால மோரோவர் இதெல்லாம் எடுத்து அலசி நிறைய படம் யூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய நம்ம இதிகாசங்கள் பார்க்குற இதிகாசங்களை கூட இதை தான் வந்து என்னன்னா அந்த இதிகாசங்களை பேஸ் பண்ணி தான் அந்த கதையெல்லாம் எழுதியிருப்பாங்க, ஒடிசி கதை எல்லாமே. ஸோ அதனால இது ரொம்ப பழைய கதை. பட் அதோட எக்ஸிகியூஷன் வந்து என்னன்னா டாப் நாச்சா இருந்தது. விஷுவலா வந்து என்னன்னா ஒரு ஸ்பெக்டாகுலருக்கான எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து என்னன்னா பயங்கரமான ஃப்ரேமா இருந்தது. ஃப்ரேம் ஒர்க்ல அந்த ஆள் அடிச்சுக்க முடியாதுன்றது மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்றதுன்றது நான் ஒரு ப்ளஸ் பாயிண்டா பாக்குறேன். ஸோ ஓவரால் படமா இது வந்து என்னன்னா ரொம்ப ஒர்க் ஆன படம். எனக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய சீக்வன்சஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டாகவும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் மித்தாலஜிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரப்ப ஓகே பரவாயில்லையே சூப்பரா பண்ணியிருக்காப்ல இந்த இடத்துலலாம் அப்படின்ற மாதிரியாகவும் சரி. அப்புறம் அந்த கம்ப்ளீட்டா அந்த கடல் போர்ஷன்ஸ் எல்லாமே சீல வர எல்லா போர்ஷன்ஸுமே சூப்பரா இருந்தது. எல்லாமே மோஸ்ட்லி லைவ் லொகேஷன்றதுனால நம்மளால ஈஸியா இன்னும் வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதோ வேற வந்து விஎஃப்எக்ஸ் சிஜின்னு போயிட்டு ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தை காட்டுறதை விட இந்த மாதிரியான பிரம்மாண்டத்தை பார்க்க நல்லா இருந்தது. ஃபைனல் ஆக்ட் வந்து இந்த படத்துல வந்து உங்களுக்கு பூஸ் பம்ப்ஸான சீனு எலிவேஷன் சீன் இருக்காது. ஏன்னா இது ஒரு நாவல், இது ஒரு கதை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்க உங்களுக்கான ஐ மூமெண்ட் இருக்கும். இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் வந்து கதையை படிக்கிறப்ப செம்ம எக்ஸைட்டா இருக்கும். ஆனா லிட்டரலி நம்ம இது மணி எப்படி எடுத்திருப்பாப்ல, மணி அவரோட விஷயம்ல எப்படி கொண்டு வந்திருப்பாப்ல, அந்த தாட்டு தானே நமக்கு இருக்கும். ஆப்வியஸ்லி அதே தாட்டு தான் ஒடிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் இதை நெகட்டிவா சொல்றாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ வருது, மிக்சடா சில பேர் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆக்ட்ரஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சில கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் வந்து என்னன்னா ரிவ்யூ பண்ணவே தெரியாதுன்றது நான் இன்னைக்கு நிறையவே வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதுலயும் முக்கியமான ஒரு ஆளை பத்தி பரணி ப்ரோ அவர் வந்து பரணி ப்ரோ எதுவும் சொல்லுங்க. தலைவன்லாம் அப்படி இல்லை. தலைவனோட ரிவ்யூலாம் இன்னைக்கு நான் எதிர்பார்த்த ரிவ்யூ தான். நான் அவர்கிட்டே சொன்னேன். அவர் ஃபோன் பண்ணப்பே நான் சொன்னேன், நீங்க என்ன ரிவ்யூ போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், அதே தான் நீங்க போட்டிருந்தீங்க. அதை உங்களெல்லாம் நான் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து என்னன்னா இம்ப்ரெஷனுக்காக அட்டென்ஷனுக்காக பேசுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆனாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஓவராலாக படம் வந்து என்னன்னா ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங்கான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பார்க்க வேண்டிய படம். ஸ்டோரி எல்லாம் வச்சு சொல்லுங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டா பாருங்க. இல்லைன்னா உங்களோட விருப்பம் தான், அப் டு யூ. ஆக்ட்ரஸும் அதே மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒடிசியஸா பண்ணவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபைனல் ஆக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் ஆக்ட்ல உண்மையிலேயே ஒரு நல்ல சீக்வன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். பரணி ப்ரோ இன்னொரு முக்கியமான விஷயம், பரணி ப்ரோ மொதல் வாட்டி நோலன் படம் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு.
அதான் இது நாவல்ரா தம்பி, இது நாவல்ன்றதுனால இதுல உனக்கு காம்ப்ளிகேட்டடா எதுவும் இருக்க முடியாது. இது அவரோட படம். நினைச்சிருந்தா இதே குலைச்சு போட்டு டைம் லைனை மாத்தி என்ன நாள் பண்ணிருக்கலாம், இப்ப ஓப்பன் பண்ண மாதிரி. ஆனா இந்த வாட்டி தெரியல என்னன்னு. கமல் இல்ல அது அப்படி இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப டங்குக்கு எப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுலயே 3 டைம் லைன் இருக்கும். இதையும் நீங்க 3 டைம் லைன் அவங்க வச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா. அப்புறம் அவரு கதை சொல்ற ஒரு இது, அப்புறம் பாச போர் நடக்கிறது, அப்புறம் அவன் இங்க நடக்கிற அந்த பையனோட பொசிஷனை இவர் டிராவல் பண்றது ஒண்ணு, இதையே கலைச்சு போட்டு நிறைய விஷயமா பண்ணிருக்கலாம். ஆனா இந்த வாட்டி வந்து நார்மலாவே போய்ப்போம் அப்படி. ஏன்னா இதுல நிறைய இந்த ஃபேண்டசி எலமெண்ட் இருக்கிறதுனால கமல் ஒன்னே ஒன்று மட்டும், கமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் சொல்லாதீங்க. ஓகே ஓகே சீன் அந்த சீன் நாளைக்கு அவர் பாக்குறாரு, ஃப்ளோல டக்குன்னு வந்துற போகுது. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க பாத்துட்டீங்களா பாக்கலையா? பாக்கலாம் நாளைக்கு தான். இல்ல நாளைக்கு பாக்குறேன். அதான் நான் ட்ராய் பாத்துட்டேன். இன்னொரு 20 நிமிஷம் மட்டும் பெண்டிங் இருக்கு ட்ராயில. அந்த 20 நிமிஷம் நாளைக்கு காலையில பாத்துட்டு நாளைக்கு மதியானம் இதை பாக்குறேன். நான் நாளைக்கு மதியானம் போறேன். நீங்க தமிழ்லயே போயிடுங்க. அதுக்கப்புறம் ஏங்க எனக்கு இந்த மாவீரனோட டப்பிங் அமிச்சாருங்க, தமிழ் டப்பிங். அதுல பெரிய இம்சம் என்னன்னா, இங்கிலீஷ் மாறி தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா டைலாக் மாறி மாறி வருது. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறமே நான் இங்கிலீஷ் வச்சுட்டேன், போயா நீ தமிழே வேணாம் நான் இங்கிலீஷ் வச்சு பாத்துக்கன்னு சொல்லி இங்கிலீஷ் வச்சு தான் பார்த்தேன். அப்புறம் நடுவுல ஆட் எல்லாம் வருதுங்க, என்ன HBO ஆட் எல்லாம் என்னமோ வருது படம் பார்த்துட்டு இருக்கும் போது. அது என்ன லிங்க்ல இருந்து அமிச்சாருன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட்லயே ஒரு போட்டான், ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டான், நடுவில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். அது எப்பறம் படம் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் வரும், அது டெலிகிராம்ல பார்க்கும்போது எப்பறம் டிஸ்டர்பன்ஸ் வரும். வெப்ரிப் மாதிரி டவுன்லோட் பண்ணிருப்பானுங்க, எடுத்துருப்பாங்க. சேனல் நடுவில் ஆட் வந்தானே எனக்கு டக்குனு இங்கிலீஷ் மாத்திட்டேன். நான் இங்கிலீஷ்ல இருந்து பார்த்தேன், அது இங்கிலீஷ் நல்லா தான் இருந்துச்சு. பேசாம இங்கிலீஷ்லயே பார்த்தலாம், அதான் நல்லா தான் இருந்துச்சு. பேசாம பரணி சொன்ன மாதிரி இதையுமே இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கலாமான்னு தோணுது. தமிழ் எப்படி இருக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் இந்த படத்தை சத்தியமா இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க தமிழ்லே பாருங்க ப்ரோ, தமிழ்லே பாத்துருங்க. நீங்க தமிழ்ல பாத்துருங்க, டப்பிங் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, தமிழ் நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். ப்ரோ ஒரு சீட் ஆனா வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. இல்ல உண்மையாவே பார்த்த வரைக்கும் ட்ராய் செமையா இருக்கு. இன்னொரு 20 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு மெகா ஸ்டார்ல போட்டுருக்காங்களா ப்ரோ? மாதிரி இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு மெகா ஸ்டார்ல போட்டுருக்காங்களா? இல்ல மெகா ஸ்டார்ல போடல, நான் இதுல டால்பி சினிமாஸ்ல போறேன், திருவனந்தபுரம் டால்பி சினிமாஸ் போறேன். சூப்பர். ஏன்னா மெகா தமிழ் போடல, இங்கிலீஷ் போயலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாருங்க. நான் மைண்ட் இங்கிலீஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சொல்றேன்னு கேட்டுக்கோங்க, சீரியஸா சொல்றேன். நீங்க இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா சத்தியமா வந்துட்டு உங்களுக்கு படம் வந்து சுமாரா ஐ மீன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே, உங்களுக்கு டீசெண்டா இருந்தாலுமே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் இல்ல ப்ரோ. நான் எப்படி சொல்லுவேன்னா, பேர்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபாலோ பண்ண. அது இப்போ ட்ராயில நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பார்த்து, அப்பனா நீங்க தைரியமா பார்க்கணும். இல்ல இப்ப நம்ம நீங்களாம் பார்த்து ட்ராய் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க. நான் இன்னைக்கு தான் நேம்ஸ்லாம் உங்களுக்கு மைண்ட்ல ஃபாலோ ஆயிருச்சுன்னா இந்த படத்துல அதே நேம்ஸ் தான் வரும், 2-3 எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். சோ ஃபாலோ பண்ணிடலாம் இங்கிலீஷ்ல பார்த்தா. சரி ரைட், ஓகே பாத்துருவோம். சரி ரைட், இன்னைக்கு பார்த்த தமிழ் படங்களை பத்தி சொல்லிடுவோம். இன்னைக்கு நான் வந்து 2 படம் பார்த்தேன். ஒன்னு அருள்வான், இன்னொன்னு அன்பே டயானா. ஃபர்ஸ்ட் அருள்வான் பத்தி சொல்லிடுறேன். அருள்வான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சில படங்கள் ஒரு சில கேட்டகரி வரும். எப்படின்னா பாதி பேத்துக்கு படம் பிடிக்கும், பாதி பேத்துக்கு பிடிக்காது. ஆனா நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அப்படி எனக்கு செட் ஆன படம் தான் அருள்வான். கிட்டத்தட்ட கார்மேனி செல்வம் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பேன். அந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஏன்னா நான் ரியல் லைஃப்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி பார்த்திருக்கேன். அதனால அந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அந்த லைஃப் மூமெண்ட்டை கடந்து வந்தாதான் அந்த படம் ஒர்க் ஆகும்னு சொல்லி. ரொம்ப சிம்பிளான படம். ஏன்னா பெரிய பட்ஜெட் கிடையாது, சின்ன டீம் வச்சு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். ஆனா பெரிய லெவல்ல குறையா இல்லாம சின்ன சின்ன குறைகள் உள்ள நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நல்ல படம் தான் இந்த அருள்வான். ஆரம்பத்துல நமக்கே கொஞ்சம் கிரிஞ்சி மாதிரி இருக்கும். என்னன்னா வழக்கமான மலைப்பகுதி மக்கள், அந்த பழங்குடி மக்கள், அந்த மலையை ஆக்கிரமிக்க நினைக்கிற ஆளுங்க, அந்த ஆக்கிரமம் நினைக்கிற ஆளுங்களுக்கு சப்போர்ட்டா ஃபாரஸ்ட் ஆபீசர் வழக்கமான ரெகுலர் டெம்ப்ளேட்ல அது ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே நமக்கு இது ஒரு இந்த கடம்பன் மாதிரி, ஒரு வனமகன் மாதிரி, அந்த கும்கில உள்ள மாதிரி ஒரு இயற்கையை காமிச்சு முடிச்சிருவாங்க போல இருக்குன்னு நினைச்சா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு ஜானருக்கு போனாங்க. என்னன்னா கல்வியை பற்றி ஒரு படம், ஒரு இடத்துல கல்வி எப்படி ரொம்ப முக்கியமானது, படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சு, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதுதான் கதைன்னு போச்சு. அதுக்கப்புறம் வந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா பழங்குடி மக்களுடைய பகுதிகளில் உள்ள பழைய மரபுகளும், குழந்தை திருமணமும், அந்த குழந்தை திருமணத்துல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற முறைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய புக்ல படிச்சிருக்கேன் அதெல்லாம். ஆனா படத்துல அதை காமிச்சிருப்பாங்களா அப்படின்னு இந்த படத்துல தான் அது மாதிரி காமிச்சிருக்காங்க, அந்த கல்லை வச்சு தேர்ந்தெடுக்கிற முறைகள்னு. குறிப்பா அந்த கேஸ்டிங்ல வந்து குறிஞ்சி பாப்பான்னு ஒரு பாப்பா நடிச்சிருக்கு. அந்த பாப்பா தான் அந்த படத்துக்கு ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே.
மற்றபடி மற்ற எல்லாருமே ரொம்ப சுமாரா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாப்பா வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கு. படத்திலேயே நடிச்ச ரொம்ப பர்ஃபெக்டா நடிச்ச 2 பேர்ல ஒண்ணு அந்த பாப்பா, இன்னொன்னு காளி வெங்கட். காளி வெங்கட் நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பரா ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும், சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆரவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே ஓகே, பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல்ல தான் வந்து நம்ம அருள்நிதி வர்றாரு ஹீரோ. அவரு இந்த படத்துல பெருசா வேலை இல்லை, பெருசா மெனக்கடல, சிம்பிளா அவர் நடந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா நல்ல நல்ல ரோல் அவருக்கு. சாதாரண கலெக்டரா, அவர் சாந்தமான கலெக்டரா அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. படிப்போட முக்கியத்துவத்துக்காக அவர் எடுக்கிற முடிவுகள் சில சீன்ஸ் நம்புற மாதிரி இல்லைனாலும் அது அந்த கதைக்கு அந்த இடத்துல ரொம்ப தேவையா இருந்துச்சு. அதுல ஒரு டைலாக் கூட வரும், வேறு ஆழமா இருந்தா தான் மரங்கள் தலைச்சு வளரும். அது பர்ஃபெக்டா அந்த கதைக்கும் அவர் கேரக்டருக்கும் ரொம்ப செட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா, பல படங்கள்ல பார்த்த சில சீன்ஸ் இருக்கும் படத்துல, சில இடங்கள்ல லாஜிக் கேள்விகள் நமக்கு வரும். ஆனா இந்த படத்துக்கு இதெல்லாம் சின்ன சின்ன குறையா இருந்தாலும் சொல்ல வந்த கருத்தும் அது சொன்ன விதத்துலையும் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆயிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 50% ஆடியன்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். 50% ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிரிஞ்சாவோ இல்ல மலைவாழ் மக்கள் அப்படின்னு இயற்கையா போதே ஓவர் நடிப்பா அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம சில மேக்கிங் குறைகளும் இருக்கு. அந்த மேக்கிங் சின்ன படத்துக்கு நம்ம பெருசா அதை மெனக்கட வேணாம், அதுக்கு பெருசா குறை சொல்ல வேணாம். ஏன்னா நம்ம பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட்ல போட்ட படங்கள்லாம் நம்ம வந்து அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இது சின்ன சின்ன குறைகள் இருக்கு, குறைகள் இல்லாமலாம் இல்ல. இருந்தாலும் ஒரு இந்த மைனா சுகுமார் அவருடைய ஒர்க்கு, கேமரா அவருக்கு படத்துல செம்மையா இருக்கும். அருவி, இயற்கைன்னு சொல்லி அழகா காமிச்சிருப்பாரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்குமே சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. அதனால வந்து தாராளமா வந்து பார்க்கலாம், நல்ல படம். தேன் பட டைரக்டர் இவர், அவர்கிட்ட இருந்து இன்னொரு நல்ல படம், அவருடைய அந்த அந்த படம் மாதிரியே அந்த படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இது வந்து முதல் படம். அடுத்தது பார்த்து இன்னொன்னு வந்து அன்பே டயானா. அன்பே டயானா வந்து நல்ல ஜாலியான ஒரு என்டர்டெய்னர், கொஞ்சம் மெசேஜோட சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைலர், போஸ்டர் அந்த எல்லாத்துலயும் தெரியும் ஃபர்ஸ்ட் லுக்ல என்ன கதைன்னு. ஒரு தெலுங்கு ஃபேமிலி, ஒரு ஆங்கில இந்தியன் ஃபேமிலி, இந்த 2 இடத்துலையும் கிராஸ் ஓவர்ல ஒரு லவ் அமைஞ்சா அந்த லவ் சேருமா தேருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபன் வேலை சொல்லியிருக்கிறாங்க. படத்தோட கடைசி ஒரு 20-25 நிமிஷம் தான் படத்துடைய மெயின் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஹைலைட்டே அதான், அல்டிமேட் அதான். நல்ல ஃபன் சீன்ஸ் அந்த இடத்துல நல்லா ஒர்க் ஆச்சு. மற்ற இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்னதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. படம் முழுசா அதாவது நல்லா இருக்கு, ஆனா இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பரிதாபங்கள் கோபி அவரு ஆன் ஸ்கிரீன்ல இதுக்கு முன்னாடி 2-3 மொக்க படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதான் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அவருக்கு. பயங்கரமா ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் நல்லா இருக்கு, டைலக்ட் நல்லா இருக்கு, அதாவது பெங்களூர் தமிழ் பேசுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சேத்தன், ரம்யா ரங்கநாதன் இவங்க 2 பேரும் கலக்கிட்டாங்க. ரம்யா ரங்கநாதன் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு அந்த பாட்டுல பார்த்தோம் நீட்ல. இதுல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பல இடத்துல நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரோஜா நல்லா பண்ணிருக்காங்க. பாரி அவர் வந்து ஹீரோவாகவும் டைரக்டராகவும் இந்த போன படத்துக்கு இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா போன படம் வந்து கிராஃப்டா சூப்பரா இருந்துச்சு, ஜமா வந்து கிராஃப்டா சூப்பரா இருந்துச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதுல இருந்து வரல. ஆனா ஹீரோவா நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. மொத்தத்துல ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் படம் இது. இந்த 2 படங்கள் தான் இந்த வார படங்கள் நான் பார்த்தது. மற்றவங்க நீங்க இந்த வாரம் என்னென்ன படம் பார்த்தீங்கிறத சொல்லுங்க. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதுக்கப்புறம் போக போக பேசுவோம். நான் ஒடிசி ரிவ்யூ சொல்றேன் bro. நான் ஒடிசி பார்த்தேன் ஐமேக்ஸ்ல. கேக்குதா? கேக்குதுல? கேக்குதுங்க, ஒடிசி சொல்லுங்க. ஐமேக்ஸ்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு நம்ம உலகத்துல நடக்கிற கதை தானே. ஸோ ஆனா வந்துட்டு இந்த ஜியாகிரபி அவங்க காட்டுற அந்த கடல், அந்த ஐலாண்ட் எல்லாம் காட்டும் போது சூப்பரா அந்த கரெக்டா இருந்துச்சு. அந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு அந்த ஸ்கிரீனுக்கும் எடுப்பா இருந்துச்சு அந்த சீன்லாம். எனக்கு ஆக்டிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சீன்லலாம் வந்துட்டு இந்த டாம் ஹாலண்டும் அவங்க அம்மா ஆனே ஹாத்வேயும் ஒரு சீன்ல வந்துட்டு பேசிட்டு போவாங்க, அவங்க அப்படியே கதவை தட்டிட்டு, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நிறைய சீன் ஆக்டிங் சீன்ஸ் தான் சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு மியூசிக் ரொம்ப கொஞ்சம் எனக்கு லெட் டவுனா இருந்துச்சு. நிறைய கமர்ஷியலா நம்ம தமிழ் சினிமால, இந்தியன் சினிமால இருக்க மாதிரி கமர்ஷியலா சீன் இருக்கு. பட் ஆனா எனக்கு மியூசிக் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா தெரியல. மியூசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாக் பேந்தர் போட்டவர் தான் போட்டிருக்காரு. பட் ஆனா அந்த ஹேண்ட் சிம்மர் போட்ட அளவுக்கு எனக்கு தோணல அவருக்கு. அது மியூசிக் மட்டும் எனக்கு கொஞ்சம் லெட் டவுனா இருந்துச்சு. இது விஷால் ப்ரோ இருக்காரா பாத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் இல்ல அவர் ஓடிசின்னு பேச ஆரம்பிச்சுன்னு போயிடுவாரு. அவர் படம் பார்க்கல போல இருக்கு. அதை சொல்லிட்டாரு அவரு, நீ ஓடிசி பேச போறேன்னு சொல்லி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே. எனக்கு வந்து நிறைய எனக்கு மொத்தமாவே எனக்கு 1001 மாதிரி இருந்துச்சு. அதுதான் அவர்கிட்ட வந்து தலைவன் இங்க எங்க இருந்து எடுத்தான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனா 1001 ஃபார்மேட்ல தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சு.
கண்டிப்பா வந்துட்டு பார்க்கலாம் theatre. ஸ்பாய்லர்னு சொல்லி இல்ல 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 இதுல ஸ்பாய்லர்லாம் சொல்ல bro, அவருக்காக இல்ல இல்ல கலாய்க்கல. ஸ்பாய்லர் இல்ல சரி ஏன்னா என் மைண்ட்ல திரும்ப அது ஓடிக்கிட்டே இல்ல இருக்க இல்ல நாளைக்கு நான் படம் ஸ்பாய்லர்ல பார்க்கும்போது 1000 மைண்ட்ல விடக்கூடாது. அவரை கலாய்க்கல, ஸ்பாய்லர் இல்ல. ரைட் ஓகே. வேற யாரு என்ன படம் பாத்தீங்க இந்த செப் வாரம்? சார் உங்க ரிவ்யூ சொல்லுங்க செப் சார். ஹைரப்பா அதத்தான் கேட்குவேன். ஏங்க நீங்க அது ஜிம்மா இல்ல டான்ஸ் கிளாஸாங்க? ஏங்க ஜிம்மு தாங்க சார், ஜஸ்ட் ஜூம்பா கிளாஸ் சொல்லி தராங்க, அதுக்கு தானங்க போனேன். அதுக்கு என்ன அந்த பாட்டு போட்டா கூட இல்ல வாரம் 2 நாளைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றீங்களே ஜிம்முக்கு. இப்ப யாரு பாட்னரு? இப்ப பாட்னது யாரு? நம்ம செப் மாஸ்டரா பார்ட்னரா? என்னதுங்க? இல்ல யாரு பாடுனதுன்னு கேட்டிருப்பாரு போல இருக்கு. எனக்கு யாரு மாஸ்டர்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாரு பாடுனது? ஜில்லு இப்ப இன்னைக்கு அருள்வான் பாத்துட்டு வந்தாரு. அருள்வான் தியேட்டருக்கு போனீங்க? அருள்வான் எனக்கு ஆச்சரியமா போச்சு. காலையில எனக்கு ஒடிசி போகல, அன்பே டயனா போல, அருள்வான் போயிட்டீங்க, எனக்கே ஆச்சரியமா போச்சு. அது ஒரு 2 பிரச்சனைங்க. ஒண்ணு, ஒடிசி வந்து 3 மணி நேரம் ஆயிரும், 3.25 மணி நேரம் ஆயிரும் படம் முடியறதுக்கு. அப்புறம் அன்பே டயனா முடியறதுக்கு 3 மணி நேரம் ஆயிரும். இது முடிய 2.25 மணி நேரம் தான், டப்புனு போய் டப்புனு வந்தாலான்னு பார்த்து. அதுவும் ஷோ டைம் பக்கமா இருந்துச்சு. ஆனா சரி 2.25 இருந்துச்சு, டப்புனு போயிட்டு. அதெல்லாம் வந்து இது அன்பே டயனா 3 மணிக்கு குழந்தை தூங்குற நேரமா ப்ரோ? குழந்தை தூங்குற நேரமா? இல்ல எனக்கு இன்னொரு டவுட், அந்த ஊர்ல 2.25க்கு ஷோ போட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா கோயம்புத்தூர் இருக்கீங்களா? அதான பார்த்தேன். ஏன்னா கோயம்புத்தூர் எப்படி ஷோ போட்டதே பெரிய விஷயம், இல்ல 2.25க்கு வந்து ஷோ பிரேக் ஆகாம போட்டாங்கிறது அது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். 7 பேர் இருந்தோம் ஷோல. ரைட் ஓகே. இது அன்பே இது ஒடிசி ஹவுஸ்ஃபுல். கேக்குதா? கேட்கல பாடிட்டார். இல்ல கால் வச்சு அதை கட் பண்ணி விட்டேன். ஒடிசி ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அன்பே டயனா வந்து இங்க பெருசா அவ்வளவா போகாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஹாஃப் தி தியேட்டர் கூட ஃபுல்லா. நான் அடுத்து என் ஷோ டைம் முன்னாடி நான் வெளியே வரப்பவும் 6 மணி ஷோ இருந்துச்சு. அதுவுமே பார்த்தா அதுல 2 சீட் தான் ஃபுல் ஆயிடுச்சு மொத்தமாவே. இந்த வீக்கெண்ட் நல்லா போகும்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறு பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம ரிவ்யூ ஃபேவரேட் வந்திருக்கிறாரு, நம்ம சத்யன் பிரதர். பிரதர் சொல்லுங்க, இந்த வாரம் படம் பாத்தீங்களா? ரொம்ப நாள் வச்சு வந்திருக்காருன்னா ரிவ்யூ எதை ரோஸ்ட் பண்ண போறோம்? ரோஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர். நீங்க இன்னைக்கு முதல்ல வேற ரோஸ்ட் பண்ணவும் முடியாதுல்ல, ஸ்பாயிலர் ஆயிடுச்சு. 2வது நாள் 3வது நாள் இவர் தான் அவரா? கூலி அவர் தானே ப்ரோ? கூலி பவர் ஹவுஸ். அது பிடிக்கல எனக்கு இந்த படம். ரொம்ப இந்த படம் அது ஒடிசி ரொம்ப சுமாரா இருந்ததுதான் ஃபீல். அதாவது எப்படி சொல்றது, பாகுபலி பார்த்தவன் வந்து பொன்னியின் செல்வன் பார்த்த மாதிரி, என்னடா இது எப்படிப்பட்ட கதை, எப்படி எல்லாம் எடுக்கணும்னு நம்ம ஒரு இமேஜினேஷன்ல போயிருக்கோம்ல, அந்த மாதிரி இல்ல. கதையா நம்ம கேட்கிறப்ப பிரகாஷ் ப்ரோ நம்ம ஸ்பேஸ்ல சொன்ன பொன்னியின் செல்வன் பார்த்தா நம்ம தலையை சொன்னதை வச்சு நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம். அத்தே ஆஹா ஓஹோ அப்படின்னு கடைசியில பார்த்தா அங்க டொயின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. படம் ஆரம்பிச்ச இது பெரிய, அதாவது சொல்றது பயங்கரமான. எனக்கு இந்த எப்படி சொல்றது, இந்த கிரேக்க கதை, இந்த அரேபியன் ஏரியா கதை, எப்படி சொல்றது, ட்ராயி பிளஸ் ஒரு படம் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்கள்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே ஒரு மாதிரி உள்ள கூட்டு போயிடுவாங்க. இருக்கு அரசியல் சார்ந்த படம், அதாவது அரசாங்கம், அது பேர் என்ன, ராஜ்யம், அது சார்ந்த உள்ள வந்து அந்த துரோகம் பிளஸ் இந்த போருக்கு போற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பரபரப்பா நம்ம கூட நம்ம பார்க்காத இதெல்லாம், அப்ப நம்மளுக்கு ஒரு விறுவிறுப்பா இருக்கும். இப்ப ட்ராய்லாம் பார்த்தேன்னா இங்கிலீஷ்ல பார்த்தேன், அந்த பெரிய ஒரு சீனெல்லாம் கண்கலங்கி கதறி அழுக விட்டுருவாப்புல, ஒரு ரெக்கவரி சீனு. இங்கிலீஷ்ல பாக்குறப்ப ரொம்ப டீப்பா இருக்கும் அந்த சீன்லாம். பிராட் பிட் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு கண்ணு தெரியாத கோவம் வந்துருச்சு கிளைமேக்ஸ் டயத்துல எல்லாம். என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான. எப்படி இல்ல எதை பத்தி வேணா பேச, கடைசி 20 நிமிஷம் இல்ல அது மட்டும் தான் நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட ஒரு பிளஸ் என்னன்னா, நம்ம கதையும் சொல்ல மாட்டோம், ஒண்ணும் சொல்ல மாட்டோம். இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்றதுதான். இப்ப படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு 10 காம நேரம் போறப்ப பூரா நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பேசுறாங்க இந்த டெனட்
இந்த படங்கள் இருக்கும்ல, நோலன் படங்கள்ல பேசுவாங்க. கேட்கலையே. கட் ஆயிருச்சு. அவருக்கு போன் வந்துருச்சு போல இருக்கு. இல்லையே, கேக்குதா? இப்பதான் கேக்குது, பேசுங்க. இப்ப மத்த நோலன் படங்களை பார்த்தோம்னா அதெல்லாம் சைஃபை படம். அவங்க பேசுறது சில விஷயங்கள் நம்ம கவனமா கேட்கணும். ஆனா ராஜ்யம் சம்பந்தப்பட்ட பேச்செல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான பேச்சு. ஈஸியா நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு புறணி கேட்கிற மாதிரி இருக்கணும் சுவாரஸ்யமா. சத்யராஜ்ல ஒரு சீன்ல பாகுபலில சும்மா தப்பிக்காக ஒரு சாதாரண சீன் சொல்றேன். நாய் ஒட்டுக்கட்டையா அப்படின்றப்ப அவன் சத்யராஜ் ஒரு நல்ல ஒரு டைலாக் சொல்லிட்டு போவாப்ல. அந்த மாதிரி சுவாரஸ்யமா இருக்கணும் படங்கள். நான் சொல்றது சும்மா நம்ம லோக்கலுக்காக சொல்றேன். மற்றபடி நான் சொன்ன ட்ராய் இங்கிலீஷ்ல பார்த்தாலும் நல்லா இருக்கும். இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா அந்த படம்லாம் தமிழ்லயும் சூப்பரா இருக்கும். அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். அந்த டைம் டிராவல் கத்தி தானே அது. அந்த கத்தி ஒரு நம்மளுக்கு கன்வே பண்ணுவாங்க, ஈஸியா கன்வே பண்ணிட்டு அதை கால் வந்துருச்சு ப்ரோ. இல்ல பிரேக் ஆகுது, ஆடி கால் வந்தாலும் பிரேக் ஆகுது போல இருக்கு. ஒரு 2 நிமிஷம் பிரேக் விட்டு பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த கேப்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த வார படங்களுக்கு கிவ்வே கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. அன்பே டயானா படம், அந்த படத்துக்கும் அப்புறமேட்டு அருள்வான் படத்துக்கும் அப்புறம் ஒடிசிக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட். ஏன்னா அந்த படம் வந்திருக்கு, யாராவது பேசுவீங்கிறக்கா ஒரே ஒரு டிக்கெட் அதுக்கு மட்டும். மற்றபடி அன்பே டயானாக்கும் அருள்வான் படத்துக்கு டிக்கெட் கிவ்வே கொடுக்கலான்னு ஐடியா. எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், நம்ம ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு மட்டும், ஓகேவா? அதனால எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஸ்பேஸ் முடிகிற தருவாயில நம்மளே ஆட்களை தேர்ந்தெடுத்து டிக்கெட் கிவ்வே கொடுத்துடலாம். அன்பே டயானா படத்துக்கும் அருள்வான் படத்துக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் யூடியூப்லயும் உண்டு. யூடியூப்ல நான் ஏன்னா இப்போ நைட் காலையில அப்லோட் பண்ணுவோம். அவங்க காலையில தனியா நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க, டிக்கெட் கிவ்வே கொடுத்துருவோம். இப்ப பேசுங்க சச்சின் பிரதர், பேசுங்க இப்ப. அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும் அந்த சாம்ராஜ்யம் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம். இதுல அட்வென்ச்சர்ஸான ஒரு படம், இது ஃபேண்டசி வேற இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இன்னும் கிராண்டா காமிச்சிருக்கலாம். ஒரு இப்போ கடல் சார்ந்த ஒரு பயணத்துல வந்து பேரலைகள் வந்து இந்த போட்டெல்லாம் இது பண்ற மாதிரி இது சாதாரண சீன் தான். இந்த கடல் சார்ந்த படங்கள் வரக்கூடிய சாதாரண சீன் தான். அப்ப அந்த மாதிரி காட்சிகள்ல வந்து அந்த கடவுள் அந்த கடல் அரசனோட கோபம் இவங்க மேல திரும்ப பிரேக் ஆகுங்கிறத நான் அடுத்த ஃப்ளோல ஒன்று சொல்லிடுறேன். இன்னொருத்தருக்கு கமெண்ட் போட்டிருக்கிற அந்த கேப்ல என்னன்னா, ஸ்பேஸ்ல நம்ம பொன்னியின் செல்வன் கதை சொல்லியிருக்கோம், வேல்பாரி கதை சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு நடுவில் வந்து கடல் புறா கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கூட கொஞ்சம் லாஜிக் இருந்துச்சு. சரி ரைட் ஓகே, படிச்சவன் கடல் புறா அதனால இவன்ட்ட கேட்கலாம் அப்படின்னு லாஜிக் இருந்துச்சு. ஒடிசி ஸ்டோரியை ஏதோ இந்த ஸ்பேஸ்ல சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கே ஒடிசி ஸ்டோரி தெரியாது, நான் எங்க சொல்றது? சொல்லலாம் ப்ரோ, அது ரொம்ப சிம்பிள் தான். அதான் ஸ்பாயில் ஆயிடுமே படம் பார்க்காதவங்களுக்கு. உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சா தலைவா, அதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நான் அப்படி பார்க்க மாட்டேன், நான் படம் பார்க்காம அந்த டெய்லி. ஓ அப்படியா? ஏன்னா இப்ப சுகன் ஏதோ ஒரு அப்படிலாம் சொல்ல முடியாது. சுகன் ஏதோ இல்ல அது சொல்ல முடியாது, வேணாம். சுகன் வந்து ஒரு கதை ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் சொல்லி அமுச்சு விட்டா. அப்படி நமக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி படிச்சுட்டு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். படம் பார்த்துட்டு வேணா நம்ம டவுட் இருந்தா படிக்கும். பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கறது பிடிக்காது. நம்ம ஒரு படம் பார்க்கணும், அந்த படம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ ஒருத்தவங்க போட்டிருக்கோம், அதை போய் நம்ம பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறது? அப்படி நம்ம புரிஞ்சுக்க நம்ம எதுக்கு படம் பார்க்கணும்னு நினைக்கிறாள் நானு. அதனால பெருசாலும் எந்த இதுவும் பார்த்தது இல்லை. ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேணா இப்ப சுகன் அனுப்பி லிங்க் அப்புறமேட்டு ஓபன் பண்ணிக்கலாம் வச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் பார்க்கல. அதை ப்ரோ கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப இந்த கடல் சார்ந்த பயணத்தை அப்ப எல்லாம் எல்லா படங்கள்லயும் ஒரு ஆக்ரோஷம், கடலோட சீற்றம் இதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. சொல்ல போனா மணிரத்னத்தோட கண்ணத்தில் முத்திட்டாங்கள ஒரு ஷாட் ஒரு 30 செகண்ட் தான் வரும். அதுல அவ்வளவு பயங்கரமா அந்த கடல் அலையை தாண்டிவங்க இந்த நம்ம இந்தியா வந்து சேர்றத ஒரு பயங்கரமா காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இதுல ஒரு கண்டினியூட்டா ஒரு கடல் அரசனோட சீற்றத்தை காட்ட வேண்டிய ஒரு ஷாட்ல வந்து க்ளோஸ்அப்லயே தான் இருக்கும். அது இருட்டு, பயங்கர இருட்டு. இவங்களோட ஃபேஸ் மட்டுமே காமிச்சிருப்பாங்க. அந்த கடலோட ஆக்ரோஷத்தை நம்மளுக்கு அழகா காட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது. அந்த சுச்சுவேஷன்ல அதை காட்டவே இல்லை.
அதே மாதிரி டிராஜன் சீன் எல்லாம் எனக்கு ட்ராய் பார்த்துட்டு இதை பார்த்தனால டிராஜன் சீன் ரொம்ப 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 சுமாரா இருந்துச்சு. அந்த டிராஜன் சீனுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். இதுல அந்த குதிரையே எனக்கு செட் ஆகல. ட்ராயில வந்து கட் ஆயிடுச்சு. ஆமா மின்னலுங்கிற மாதிரி வராரு எனக்கு அந்த ட்ராஜன் சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லாக் ஆனா மட்டும் இதாகுது போல. கேக்குதா ப்ரோ? கேக்குது நடுவில் விட்டு விட்டு கேக்குது. இப்ப அந்த டிராஜன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ராயில வந்து கரெக்டா ஒரு பிராக்டிகலா இருக்கும். அந்த கடல் பக்கத்துல இருக்க ஒரு பொருட்களை வச்சு பண்ணா ஒரு குதிரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த படகுல இருக்க அந்த பலகைய உடஞ்ச பலகைய இதுகள்லாம் வச்சு ஒரு குதிரை வச்சு பண்ணா எப்படி இருக்கும்? குதிரைக்கு முகம் தெரியாது, மூஞ்சி தெரியாது, ஆனா குதிரையோட ஷேப் மட்டும் லாங்ல இருந்து பார்த்தா தெரியும். அதுல வந்து லாஜிக்கா என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை உள்ள கொண்டு போற மாதிரி ஒரு செட்டப்ல வச்சுட்டு போவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி அந்த ட்ரெய்லர் ஷாட்ல வரும், கால்வாசி உள்ள முங்கி இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒட்டாம இருந்துச்சு. இன்னொன்னு குதிரை வந்து அழகா ஒரு சிப்பியை கூட்டு செஞ்சு எப்படி இருக்கும் அப்படி ஒரு பேட்டர்ன்ல அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒரு அழகு பொம்மை மாதிரி இருக்கும். அது ட்ராயில இருந்து இது வித்தியாசப்படுறது இங்கதான். அது ரொம்ப நெருக்கமா இருக்கும். பார்வையாளனுக்கு வந்து இது இங்க பாரு அந்த அதை பாக்குறப்ப நம்மளுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இதனடா என்னன்ட்டே வச்சு என்னமோ செஞ்சிருக்காங்க குதிரைய அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இதுல வந்து அப்படியே செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த ட்ரோஜனை வந்து. அதே மாதிரி உள்ள போறது உடைக்கிறது இந்த சீனெல்லாம் வந்து அது ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இருக்கும். அதை வந்து நான் லீனியரா வேற பிட்டு பிட்டா காட்டுறப்ப வந்து அந்த ட்ராஜன் யுக்தியை வச்சு இவங்க போய் அங்க என்ன பாதிப்பை ஏற்படுத்தினாங்கன்றது வந்து கன்வே ஆகல. ஒரு குற்ற உணர்ச்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி சம்திங் எல்லாம் அங்க இருக்குங்களா அந்த மாதிரி ட்ராயில வந்து அது ஓப்பனா இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரி இல்லை. நிறைய இது ஓப்பனா சொல்லணும்னா பிரகாஷ் சொன்ன பொன்னியின் செல்வன் கதைக்கும் சுவாரஸ்யத்துவமும் நம்ம எவ்வளவுலாம் ரொம்ப பிடிச்சு பார்த்தோமோ அதெல்லாம் எதுவுமே படத்துல இருக்காது. ஒரு மாதிரி மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்ப பொன்னியின் செல்வனை பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் கிராண்டா இருக்கும். சிம்பிளான ரிவ்யூ. ஓகே யாரு ப்ரோ? ஓகே டன். மிஸ்டர் ஆப்கான். இங்க ஆப்கான் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆக்சுவலி ட்ராய் வந்து ட்ராயோட கதைக்கும் ட்ராய் படமாக்குன கதையும் வந்து வேற. ஓகேங்களா? ட்ராயோட கதையை படமாக்கி இருந்தா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்கு. ஓகேங்களா? சோ வந்து நான் அதை சொல்றேன். நீங்க ட்ராயோட கதையை படிச்சு பாத்தீங்கன்னா என்னடா ட்ராயில இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனா அது பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு படமா நல்லா இருந்திருக்கு. ட்ராய் அப்படி எடுத்திருக்கான். இல்ல ட்ராய்க்கு இதுக்கு நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ட்ராயில ஒரு விஷயத்த காமிச்ச விஷயம் இருக்குல்ல, சில அந்த எமோஷனலோ இல்ல அந்த ஒரு நாட்டோட படையெடுப்புல அந்த நாடு என்னென்ன வகையில அவங்க பண்றாங்க ஒரு விஷயம் சீரழிக்கிறாங்கல்ல, இந்த விஷயத்த காட்டின விதமும் அந்த ட்ரோஜன் வந்து அவங்க அந்த அது கரெக்ட். ஆனா அது நீங்க சொல்றது தெரியும் எனக்கு நீங்க எது சொல்றீங்க. பட் ஆனா நோலன் அப்படி காட்ட மாட்டாரு. இல்ல அதைத்தான் சொல்றேன். நோலன் அப்படி காட்டி நோலன் வந்து காட்ட தெரியலன்னு நான் சொல்றேன். தெரியலாம் இல்ல ப்ரோ. அவரோட பிரச்சனை வந்து இந்த படத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அவரு காட்ட தெரியல. அவர் காட்ட மாட்டாரு. போடு ஒரே போடா போடு அப்படின்னு சொல்லுவாருல்ல. இல்ல அவரு சொன்னது எனக்கு அப்படிதான். போடு ஒரே போடா போடு காட்ட தெரியல. அவர் விருப்பமாவே காட்டல. ஆனா அதான் இந்த படத்துக்கு பிரச்சனை. இல்ல படத்துக்கு அதாவது நம்ம வந்து ட்ராஜன்ற விஷயம் வந்து ஏற்கனவே காட்டப்பட்ட ஒரு விஷயம். அப்ப திரும்ப நம்ம ஒரு பிரம்மாண்டமா அதோட ஃபுல் ஃபிளெஜ்டு மூவியா நம்ம எடுக்கிறப்ப வந்து அந்த பழைய ட்ராஜாங்காட்டிலையும் இங்க வந்து ரொம்ப நேச்சுரலா இன்னும் அதை காட்டிலும் பெஸ்டா தான் நம்ம சொல்லணுமே ஒழிய அதை பழசே பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு எடுக்கிறதுக்கு நோலன் அதுக்கு தமிழ் பட ரிவ்யூ கொஞ்சம் வருவோம். பழசு வந்து நிறைய ஆல்டர் பண்ணி கமர்ஷியல் எடுத்திருப்பாங்க. அதனாலதான் நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சுச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமா ப்ரோ. அந்த ஹிஸ்டாரிக்கல் சம்திங் படங்கள் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும்ன்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
அதான் அப்படியே நோலன் நல்லா இல்லைன்ற மாதிரி இருக்கு. இல்ல நம்மளுக்கு பொன்னியின் செல்வன் வந்து பயங்கர லாங் கேப்ல வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு படமே நம்ம பார்க்கல. அதனால நம்ம ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம். இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு படம். இத வந்து நம்ம இவர் பயங்கரமான ஒரு டைரக்டர், பயங்கரமான டெக்னீஷியன் இவரு. அப்ப இவர் இன்னும் எவ்வளவோ பிரம்மாண்டமா கரெக்டா காமிச்சிருப்பான்ற ஒரு நம்பிக்கையை ஸ்பாயில் பண்றதுன்னு நான் சொல்றேன். பழசு ஏற்கனவே இருக்கு, அதை காட்டிலும் ஒரு பெட்டரான ஒரு வெர்ஷன் கொடுக்கல அப்படின்றது. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது மாவு, கேக்குது மாவீரன், சொல்லுங்க. நீங்க படம் பாத்துட்டீங்களா? பாக்கலையா? பாத்துட்டேன். எனக்கு உங்க ரிவ்யூ எனக்கு சொல்லுங்க. இவர் சொன்னதுல அந்த குதிரை மேட்ரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே அது ட்ராயில சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் டைம் அதை நோட் பண்ணிட்டு வந்தது சூப்பரா இருந்துச்சு. இது என்னடா பயங்கரமா செதுக்கி எடுத்திருப்பாங்க அந்த குதிரை சிலையை வச்சு. ஒரு இதுவும் அழகுபடுத்துறதுக்காக மியூசியத்துல வச்சா அதை எப்படி அழகுபடுத்தி வைப்பாங்களோ அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்க. அது அங்கேயே அந்த ரியலிஸ்டிக்கா இல்லை அவ்வளோ. அது இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே நோட் பண்ணேன். அழகா இருக்குல்லன்னு யோசிச்சேன். ஆனா அந்த செட்டப்ல இருக்கிற பொருளை வச்சுதான் நான் ரெடி பண்ணியிருக்க முடியுன்றது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாலன்ட்டு இருந்து ஆரம்பிச்சிடறேன். அந்த நாலன் வந்து ஒரு வேர்ல்டு வைடே ஒரு டாப் 5 டைரக்டர்ஸ் போட்டா அதுக்குள்ள வந்துருவாரு. அந்த இமேஜ்ல இருந்துகிட்டு கன்சிஸ்டன்சி தான் வருஷம் அந்த ஒரு டெக்கேட்ல 4 படமாவது குறைச்சு கொடுத்துட்றாரு. அவர் அளவுக்கு ஃபாஸ்டா ஃபில்ம் மேக்கர் இங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல அவர் இருக்கிற அந்த இதுக்கு அந்த இப்போ நீங்க ஜேம்ஸ் கேமரனே எடுத்துக்கிட்டாலும் அது அவங்க ஒரு டெக்கேடுக்கே ஒரு படம் 2 படம் இப்படிதான் கொடுக்குறாங்க. நம்ம அந்த பெரிய டைரக்டர்னு வச்சிருப்போம்ல, இவரு அந்த விதத்துல தொடர்ந்து 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா எனக்கு ரீசெண்டா ஓப்பன்ஹைமர் பெருசா செட் ஆகல. அது பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை எனக்கு பிஃபோர் ரிலீஸ். இந்த படமே நான் ட்ரெய்லர்லாம் பெருசா பார்க்கல. அந்த வந்தப்ப ஸ்க்ரோலிங்ல பார்த்ததுதான். மற்றபடி கதையா ஃபுல் கதையை நானும் கேட்டேன். அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட மணிரத்னம் கையில பொன்னியின் செல்வன் போன மாதிரி தான் ஆகும் போல அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லாம தான் போனேன். போனதுக்கு நான் நினைச்சதான் நடந்துருந்துச்சு. ஓகே, 3 மணி நேர படத்துல வாவ் இது செம்மல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மூமெண்ட் கூட இல்லை. ஆக்சுவலா இருந்துச்சு 2-3 மூமெண்ட் இருந்துச்சு. அது ஆனா அந்த அந்த எதனால அது சூப்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி சீனுக்கு இது பரவாயில்லப்பா இந்த 2-3 சீன் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. வேற நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு பேச. படத்தை பத்தி இல்லை, எதை சொன்னாலும் ஸ்பாய்லர்னு வேற தூக்கிட்டு வருவீங்க. எனக்கு இப்போ இந்த ஓக் ரீசன் இது அதுன்னு சொல்லி போட்டு அடிச்சாங்கல்ல, மற்றதெல்லாம் எனக்கு ஓகே. எனக்கு மேட் டேமனே செட் ஆகல ஒடிசியஸ் கேரக்டர்ல. இது வரும்போதெல்லாம் இவனை ஏப்பா குறுக்க கட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவருக்கு போல வேற யாரையாவது போட்டுக்கலான்னு தான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு ரீசன் ஜெண்டாயாவும் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. யாரு இவது அத்தீனா கடவுளா அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எனக்கு எதனால அத்தீனா கடவுளா ஜெண்டாயான்றதுக்கு ஒரு சூப்பர் ரீசன் ஒன்று வச்சிருந்தாங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த விதத்துல அந்த மூமெண்ட் எனக்கு வாவா இருந்துச்சு. இதனாலதான் ஜெண்டாயாவை கடவுளா போட்டிருக்காங்களா அப்படின்னு. மத்தபடி அது எனக்கு தெரியலப்பா. எனக்கு அவங்கதான் ஹெலனே செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிஞ்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டியிருப்பாங்க. இவங்கதான் ஹெலனா. ஹெலன் காஸ்டிங் எக்ஸ்பெக்டே பண்ணலதான் ஆகாஷ். கரெக்ட் தான். ஹெலன் காஸ்டிங் மட்டும் தான் எனக்கு இது எதுக்கு இந்த போட்டு அடி நடிச்சாங்களே, எதுக்கு பிளாக் அப்படின்னு போட்டு தெரிய உங்களுக்கு நீங்க நோட் பண்ணல போல. அதுதான் சொல்றேன். அதுதான் ராய் படத்துல அப்படி இல்ல. பரணி பேசுறப்போ அதான் சொன்னாங்க. புக்லயே வந்து அப்படி இருக்காது ப்ரோ. புக்லயே வந்து ஒயிட் தான். அப்படி கிடையாது. ரெண்டாவது என்னன்னா இவருக்கு வந்து அப்ப நான் நேத்தோ முந்தானத்தோ ஒரு ட்வீட் பார்த்தேன். அப்ப வந்து நாராயணன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுல, இவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லி. ஆனா இவருக்கு அந்த ட்ராய் எப்படியா எடுத்தே ஆகணுன்றது இத்தனை வருஷமா ஓடிட்டே இருந்திருக்கும் போல. அந்த கிளைமேக்ஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளைமேக்ஸாவது நான் எடுத்தே தருவேன்டான்னு என்டையர் கிளைமேக்ஸ் போர்ஷனையும் எடுத்து வச்சிருக்காரு. அது எனக்கு ட்ராயோட கம்பேர் பண்ணா இது ஓகே, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ட்ராயை திரும்ப பார்க்கலாம், திரும்ப இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அதை மேட்ச் பண்ணிட்டாரு இல்லை அதோட கம்மியாக இருந்துச்சு அந்த இதெல்லாம் எனக்கு அந்த போர்ஷனில் தோணல. ட்ராயோட கிளைமேக்ஸ் திரும்ப பார்த்ததுலாம் எனக்கு அது ஹாப்பியாக தான் இருந்தது. அந்த மூமெண்ட்லாம் ஓவராலாக எனக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போனேன். ஓகே, ஒரு 1 டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப வந்தேன். ஓகே, பரணி நடுவுல வினோத் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. வினோத்தே இல்லையே, யார் பேசுனது? மோகன்.
எப்போ வினோத் தானே அந்த வேலையை செய்வா, அப்படி யாராதுன்னு பாக்குறேன். சரி brother, நான் ஒடிசி ரிவ்யூ சொல்றேன். ஒரே நிமிஷம். எனக்கும் வந்து விஷால் ப்ரோ போயிட்டாரா? சாரி ப்ரோ. யாருமே தமிழ் படம் எதுவும் பாக்கலையா? ஏங்க நீங்க ஓடிசின்னு ஆரம்பிச்சீங்கன்னா போயிருவாரு, வந்தாருங்க. தமிழ் படம் தான் பேசுவீங்க, வரலான்னு பாக்குறாரு. நீங்க டக்கு டக்குன்னு ஓடிசி அவர் ஓடி ஓடி போயிடுறாரு. வந்தா நீங்க வரும்போதெல்லாம் ஓடிசிங்கிறீங்க. அவரு ஒவ்வொரு எட்டி எட்டி பாக்குறாரு. பேசிட்டாங்களா பேசலையா. நான் முடிச்சிடுறேன் ப்ரோ, இருங்க. எனக்கும் ஆவரேஜா ரகுராம் ப்ரோ நீங்க முடிங்க, முடிச்சு தமிழ் சொல்லிடுறேன் ஒரு பாயிண்ட் மட்டும். எனக்கு அந்த கடல் சீற்றம் இதெல்லாம் அவர் சொன்னார்ல, உண்மையிலே இந்த ஹார்ட் ஆஃப் சீனு இவர் நம்ம தார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல விஷுவலாவே பயங்கரமா இருக்கும். இது ஓவர் ஜூமிங்கா இருந்துச்சு உண்மை. அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஓவரா ஜூம் வச்சு ஒரு மாதிரி இடி வெளிச்சம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் போதும்பான்ற மாதிரி. அது மட்டும் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். ரகுராம் ப்ரோ சொல்லி முடிச்சிருங்க. மோகன் ப்ரோ சொல்லிடு, முடிச்சிருவோம் சீக்கிரம் இந்த ஒடிசியை. சரி ஓகே. எனக்கும் படம் ரொம்ப ஆவரேஜ் தான் படம். எனக்கு வந்து நம்ம நோலன் படம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஆப்பன்ஹைமரோட இது ரொம்ப ஆவரேஜா இருந்தது. வந்து லைனா சொல்லிட்டேன். மேட் டேமன் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாரு. ஆனா டாம் ஆலன் சுத்தமா செட் ஆகல. அவரு ஆளுக்கு பையனாவே என்னால பார்க்கவே முடியல. நம்ம நிறைய படம் அவருக்கு பார்த்ததுனால அவரோட ஃபேஸே வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அவர் ஒரு பையனா இல்லை ஒரு இன்னசென்ட்டாவே பார்க்க முடியல அவர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு படத்துலேயே அன்எக்ஸ்பெக்டட் வந்து ராபர்ட் பேட்டிசன் தான். அந்த ஆள் வந்து செதுக்கிட்டாப்புல, ஆக்டிங்லேயும் சரி, அவர் ரோலும் வந்து பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ்ல கூட வர சீன்லயும் நல்லாவே பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து அட்வென்ச்சரா அவங்க சில சீன்ஸ் தான் காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு 2 இடத்துல ஹாரரா, ஒண்ணு வந்து நார்மலா ஹாரரா பிடிச்சிருந்துச்சு, ஜம்ஸ்கேரா நல்லா ஒர்க்கா இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து பாடி ஹாரரா நல்லா பயங்கரமா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு வேற அவங்க அது காட்டின விதம். மற்றபடி மற்ற எல்லா அட்வென்ச்சரு, அவங்க பதட்டப்படுற எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருந்தது, திரும்ப திரும்ப காட்டுறாங்க. அது இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அந்த ட்ராஜன் வார் சீக்வன்ஸை வந்து ஒரு ஆள் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது ரொம்ப நார்மலாவும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து வேற ஒருத்தவங்க பர்ஸ்பெக்டிவ்ல சொன்னா கூட அது வேற மாதிரி ஆங்கிள் கூட காட்டாம ஒரே ஆங்கிள், ஒரே கேமரா ஷாட், ஒரே சீக்வன்ஸை அப்படியே திருப்பி காட்டுறாங்க. அது எனக்கு சுத்தமா செட் ஆகல. அது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருந்தது. கிளைமேக்ஸ் 40 மினிட்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே அது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கிளைமேக்ஸ்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துட்டாங்களோ, ரொம்ப இழுன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டாங்களோன்னு தான் தோணுச்சு. பிளஸ் வந்து இவரு இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து சொன்ன மாதிரி மணிரத்னம் கிட்ட பொன்னியின் செல்வன் மட்டும் மாதிரி தான் பிரம்மாண்டமா தான் காட்டி ஆகணும். இதை வந்து நான் கேமராலே ஷூட் பண்றேன், சிஜி எல்லாம் இல்லாம அப்படின்னு சொல்றது அது வந்து இந்த கதைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு அது. பிளஸ் வந்து அது இந்த இவங்க எல்லாம் சொன்ன ட்ராய் அந்த வால்லாம் காட்டும் போது, நான் ட்ராய் படம் பார்த்துருந்தோன்னா அதுல அந்த வால் பார்த்தாலே நிஜமா யாராலையும் அது தாண்டி உள்ள போக முடியாதுன்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமும் இருக்கும். இதுல அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நார்மலான ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. இது வந்து அட்லீஸ்ட் நீங்க பிரம்மாண்டமா காட்டலனாலும் இது நோலன் பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் பாக்குறதே வந்து அந்த டைம்ல எதனா வச்சு விளையாடுவாரு, ஸ்டோரி இப்படி குழப்பி கிளப்பி எதனா சொல்லுவாரு, அதுலயாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கு, ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி இருக்கு. ஆஸ் அ நோலன் ஃபேனா எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி வெளியே வந்தேன். ரொம்ப ஆவரேஜ் படம். எனக்கு நானா வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா ரொம்ப நேரம் பேசுவேன். ஆனா எல்லாரும் ஆவரேஜ் சொல்லிட்டு அரை மணி நேரம் டீட்டெயிலா பேசிருக்கீங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், இது வரைக்கும் ஏமாத்தினதே இல்லை இந்த ஆளு. ஆப்பன்ஹைமர்ல கூட ஒரு பேசிட்டே தான் இருப்பாங்க, ஆனா அதுலயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டோம், அதனாலதான் மனசு கேட்கல. சரி அப்ப என்ன பண்ணுங்க, தமிழ் படம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் அன்பே டேனை போய் தியேட்டர்ல பாத்துங்க. ஏங்க நீங்க காலையில 2 ஷோ அடுத்தடுத்து தமிழ் படத்துக்கு போயிட்டீங்க, நோலனுக்காக நாங்க தமிழ் படம் போங்க, நோலனுக்காக போயிட்டு வந்துட்டீங்க. தமிழ் படம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க பாருங்க. உலக சினிமாவை உள்ளூர் மக்கள் எப்படி கொண்டாடுறது பாடுறாங்க, போயிட்டு பாக்கலாம். சரி பாத்துட்டு வாங்க போங்க. ரொம்ப நேரமா ஹெச்பிவி ஓடுது, கேடிவிக்கு வருவோம், தமிழுக்கு வருவோம். இன்னும் மோகனும் நானும் ரிவ்யூ சொல்லல, நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். மோகன் கடைசி 10 நிமிஷம் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப பேசினாருன்னா அவர் கடைசி 10 அரை மணி நேரமா அவர் தான் பேசுவாரு.
அவர் எப்படி இந்த படத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசாரு. நான் மோகனம் நிப்பாட்டி வச்சிருக்கேன். இந்த ஒதுக்கி வைக்கல ஒளிச்சு வச்சிருக்கேங்கிற மாதிரி மோகனம் ஒளிச்சு வச்சிருக்கேன். கடைசி நேரத்துல பேசிக்கோ 10 நிமிஷம் அவருக்கு. ஒரு அண்ணே அண்ணே நானோட காப்பாத்துறேனே இன்னைக்கு நான் காப்பாத்துறேனேன்னு வருவாரு. யாராவது அன்பே டயானா பத்தி பேசுங்கப்பா. பேசியாச்சே அதுதான் தமிழ் கொஞ்சம் கேட்போம். தரணி நீங்க பேசிட்டீங்களா? தரணி நீ அன்பே டயானா சொல்லுங்க, அருள்வான் சொல்லுங்க கேட்போம். அண்ணே நாளைக்கு புக் பண்ணிட்டேனே. நாளைக்கு நான் போயிட்டு நாளைக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுறேனே. நாளைக்கு அது போறேன் நானு. அன்பே டயானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. அன்பே டயானா பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம ஸ்பேஸ் லிசனர்ஸ் யாருக்காவது டிக்கெட் கிவ்அவே வேணும்னா சொல்லுங்க, என்ன ஐடியால கொடுக்கலாம்னு சொல்லுங்க. அன்பே டயானா படத்துக்கும் அருள்வான் படத்துக்கும் கொடுக்கலாம். தமிழ் படங்களும் போய் பார்த்துட்டாங்க. எல்லாரும் ஒடிச்சு ஓடுறீங்க. தமிழ் படங்களும் இந்த வாரம் பார்த்துட்டு வாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, நான் அப்படியே அருள்வான் ரிவ்யூ சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒடிசி பத்தி பேச விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு ஒரு மாதிரிதான் போச்சு. என்ன சொல்ல, ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல நடக்கிற ஸ்டோரிஸ் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஜெனரிக்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா அது இப்படிதான் போகுமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனா அவங்க இந்த இது பள்ளிக்கூடம் இதெல்லாம் காட்டும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த ஜோன்ல தான் டிராவல் ஆக போகுதுன்னு சொல்லி. அது போகும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப்ல சில பல குறைகள் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்ட விஷயமும் அவங்க சொல்ல வந்த விஷயமும் ரொம்ப வந்து ஆனஸ்டா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆஹோ இல்லைனாலும் அந்த படம் வந்து அவங்க சொல்ல வந்த விஷயத்த அழகா கன்வே பண்ணிட்டாங்க. பெருசா எங்கேயும் வந்து இது பண்ணாம டிவியேட் ஆகாம. அது எனக்கு இதுல வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 30 minutes வந்து நீட்டா இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு டீசெண்டான ஃபிலிமு. ஓஹோ இல்லை. ஆனா வந்துட்டு அவங்க இந்த கதையை வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேமராவுமே சில ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அங்கங்க ஓகே. ஓவரால் ரொம்ப ஒரு ஹானஸ்ட் ஃபிலிம். நிறைய ஹார்ட் போட்டிருக்காங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பெருசா வந்து ரம்யா பாண்டியனும் சரி, இவரும் யாரு ஆரவ் அவருமே வந்துட்டு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த குட்டி பாப்பா அருள்நிதி ஓகே, காளி வெங்கட் ஓகே. இந்த மாதிரி டிராமா ஃபிலிம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப பேடான படம் கிடையாது, டீசெண்டான ஃபிலிம் தான். பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, வேற யாரு இன்னைக்கு தமிழ் படங்கள் போயிருந்தீங்க? ஓடிச்சி போனவங்க கடைசியா வாங்க. தமிழ் படம் யாரு போனீங்க சொல்லுங்க. அவங்க கொஞ்ச நேரம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன படம் போனீங்க? ஸ்மார்ட் இதயம் முரளி போன ஸ்மார்ட். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்மார்ட். ரொம்ப என்ஜாய் பண்ண நானு. ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு இதயம் முரளி தான் வைங்களேன். ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. படம் நல்லா இருந்தது. நல்லா போச்சு ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும். கொஞ்சம் அந்த யூஎஸ் போர்ஷன்லாம் கொஞ்சம் லேக் ஆனிச்சு செகண்ட் ஹாஃப்ல. பட் ஓகே, அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட்னு ஆரம்பிக்கும், அவருக்கு கொஞ்சம் உசுறு போயிருச்சு. எங்க இதே மாதிரி போயிட்டேன்னு வேற சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் தலைவான்னு வேற சொல்றாரு. சர்க்காசமா சொல்றாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு சொன்னீங்களா, அப்புறமேட்டு போன உசுறு வந்துடுச்சு. அந்த பாட்டை பிளே பண்ணிருப்பாரு. அப்பாடா, எனக்கு ஒரு வேளை படம் இருக்கு ஒர்க் ஆகலையோன்னு பயந்துட்டேன். இல்ல தலைவா, எனக்கு கொஞ்சம் அந்த டைப் ஆஃப் படம் எல்லாம் கொஞ்சம் அதனால நல்லா இருந்தது படம். ஒரு உன்னாலே அந்த ஸ்டைல்ல இருந்தது. நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஒரு 2 ஆக்ஷன் சீன் வந்தது. ரெண்டுமே மாடியில ஒரு ஆக்ஷன் சீன் வந்தது. செம்மையா இருந்துச்சு தலைவா. யாரு கொரியா பண்ணியிருந்தா தெரியல. அதர்வா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த மாடியில ஒரு ஃபைட் சீன் வரும், சூப்பரா இருந்தது. பாட்டு பிஜிஎம் தமன் கிழிச்சிட்டாரு. அந்த வாமாவே டிஃப்ரெண்டா போட்டிருந்தாரு. சூப்பரா இருந்தது. என் ஃப்ரெண்டு வேற பக்கத்துல உட்காந்து என்னையவே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். என்னடா உன் கதை எடுத்து வச்சிட்டாங்களா அந்த மாதிரிலாம். நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. நீ என்ஜாய் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஆமா ப்ரோ. அதுதான் நெக்ஸ்ட் வீக் அடுத்த ஜனநாயகனுக்கு ரெடி ஆக வேண்டியதான். சூப்பர். வேற ஏதாவது படம் பாத்தீங்களா?
நான் நாளைக்கு ஒடிசி போறேன் சாயங்காலம் புக் பண்ணி வச்சிருக்கேன். ரிவ்யூஸ்லாம் ஏன் எனக்கு நீங்க வரக்கு முன்னாடியே ஒரு பேசுறது வாரம் ரொம்ப முன்னாடியே லைட்டா புக் கேக்குது. பண்ணிட்டேன். அரணி இப்ப நீங்க கேக்குதா? பேசுறது மட்டும்தான் எனக்கு பொறுமையா கேட்கும். இப்போ உங்களுக்கு மத்தவங்க பேசுறது கேக்குது, பரவாயில்ல. கம்மியாவா கேட்டுச்சு நான் பேசுனது? ஆமா ஆமா. பாடை காத்துக்கு வயசாச்சு. ஐயா ஜில்லு கொஞ்சம் விட்டுருங்க அதை. அதனாலதான் ஜஸ்ட் இன்ஸ்டா ரீலுக்காக போட்டேன். அதை விட்டுருங்க. இல்ல அந்த ஸ்டெப் எனக்கு நான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதிரி இந்த எல்லாரும் சொல்றாங்களே அந்த பெயிண்ட் step. எடுத்து இப்படி தேய்ப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு ஸ்டெப்பு. நீங்க வேணா பாருங்க அது பிரகாஷ். துணி காய போடுற ஸ்டெப்பு. துணி இருக்குல்ல, துணியை தூக்கி இப்படி இங்க ஓரத்துல காய போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உதறிட்டு போடுவோம்ல, இப்படி இங்கிட்ட ஒரு உதறு இங்கிட்ட ஒரு உதறு, அவ்வளவுதான். இது ஒண்ணு. சரி தலைவா, வாட்ஸ்அப் பாருங்க, கேட்டதை அனுப்புங்க தலைவா. இப்பதான் பார்த்தேன். அது அந்த அளவுக்குலாம் நீங்க பண்ற அளவுக்கு இல்ல. போட்டு ஓவரா போட்டு எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிறீங்க, நல்லாதான் இருக்கு. சரி நான் ஜில்லன் அந்த வீடியோ இன்ஸ்டாலே இருக்கு, ஏன் நீங்க போய் ஏன் கஷ்டப்படுறீங்க? பிரகாஷ் bro, உண்மையிலேயே நீங்க உங்க டான்ஸ்க்கு தான் ரிவ்யூ பண்ணேன், செம்மையா இருந்துச்சு. ஒரு நாளா ரிப்பீட்டடா ஒரு இல்ல ஜில்லு ப்ரோ, நான் டான்ஸ் பத்தி கேட்கல, வேற விஷயம் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. இல்ல நான் சொல்றேன். இதை விட ஆக்சுவலா 4 டான்ஸுக்கு முன்னாடி கூட நல்லா பண்ணியிருந்தேன். இந்த டான்ஸ்ல எனக்கு இத்தனைக்கும் திருப்திகரமா இல்லாம எடுத்துக்கோ வீடியோவை, அதுக்காக அப்லோட் பண்ணுவோமே அப்லோட் பண்ணேன், அவ்வளவுதான். அது அப்படிதான் தலைவா, ஏதோ ஒரு வீடியோ என்ன தரம் போடுறது பிச்சுக்கும் வியூஸ்லாம், எஃபர்ட் எடுத்து போடுறது தான் வியூஸே போகும். நேத்து போட்ட வியூஸ் தான். ஐயோ அப்பா, நேத்து போட்ட வியூஸ் தான் எதிர்பார்க்காம போட்டது 5 லட்சம் வியூஸுக்கு மேல போயிட்டு இருக்கு. நான் நினைப்பேன் நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டு சூப்பரா பயங்கரமா ரீல் பேக்ஸ் போட்டுட்டு இருப்பேன், பயங்கரமா. அது கூட சில நேரம் 35,000 வியூஸ்ல நின்றோம், 40,000 வியூஸ் நினைக்கும். சில வீடியோஸ் மட்டும் தான் தெரியல. லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி ஒரு ரீல் பேக்ஸ் போட்டேன், 7 லட்சம் வியூஸ். இப்ப நேத்து போட்டது வந்து 5.5 லட்சம் வியூஸ். இப்போ தெரியும், இப்ப சமீபத்துல போடுற ரீல் பேக்ஸ் ஃபுல்லா நல்லா பிச்சுட்டு போகுது. 4.5 லட்சம், 5 லட்சம் வியூஸ், 7 லட்சம் வியூஸ் போகுது. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம பயங்கரமா எஃபோர்ட் போட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு போட்டு அதை அசால்ட்டா விட்டுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒண்ணு போட்டா அது நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. நானு வேலவனுக்கு ஒரு போஸ்ட் போட்டேன் பாத்தீங்களா, கொஞ்சம் வன்மம் அதிகமாயி போச்சுன்னு சொல்லிட்டேன், இப்பவே தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்கு ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, புரியல. நானு வேலவனுக்கு ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணி போட்டேன் பாத்தீங்களா? அது இன்ஸ்டா பேஸ்புக்ல எல்லாம் தீயா அது வாண்ட பிச்சு போயிருச்சு. எல்லாத்துலயுமே நல்ல ரீச் வேலவன் போஸ்ட். இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ் முருகனுக்கு இதே அஜித்துக்கு ஒண்ணு மெனக்கட்டு ப்ராம்ப்ட் போட்டு அவங்களோட சண்டை போட்டு தலைய அப்படி பங்கு வச்சு வர்றான், பீச்ல டான்ஸ் ஆட வர்றான் மல்லு கட்டி. அது போட்டேன், ஒருவே கண்டுக்கல. அதான் நீங்க சொல்ற நம்ம மெனக்கட்டு போடுறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சும்மா அந்த தமிழ் முருகன்லாம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் மேக்சிமம். அது போட்டு விட்டா அது இன்னும் இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு வைரலா. அதுதான் சில நேரம் ஆச்சரியமா இருக்கும், நம்ம அல்காரிதமா என்ன ஏதாவது தெரியல. ஆனா இப்ப நல்லா இன்ஸ்டா நல்லா பிச்சுக்கிட்டு போகுது, சூப்பரா போகுது வியூஸ். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஜில்லு ஏதோ சொல்ல வந்தாரு, என்ன வன்மம் இறக்கப்படும், என்ன சொல்லுங்க. இல்ல அது இந்த வருஷம் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த ஒரு ஆள் பேரை நீங்க எப்படி மறக்கலாம்? இல்ல அது பார்ட் 2ல போட்டுடலாம் விடுங்க. நிறைய பேர்த்த மறந்துருக்கு. அது முக்கியமா வந்து எனக்கு என்ன, இந்த ஆர்ஜே பாலாஜி வந்து எனக்கு காமெடினா கவலை வேண்டாம் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, ஹீரோ ஞாபகம் வந்துச்சு, வில்லனா டக்குன்னு மறந்துட்டேங்க. இந்த வருஷம் அந்த படத்தை மறந்துட்டேன். பரணியோட சேர்றதா பிரச்சனை. இந்த பரணி பையன் தாங்க எல்லாருமே காரணம். புரியலையே, எல்லாத்துக்கும் இந்த பரணி பையன் தான் காரணம். இல்ல தெரியுமா, இதுல நான் கலாபவன் மணியை மறந்துட்டேன். நானு எனக்கு அந்த ஜேஜே படத்துல ஞாபகமே வரல. அது ஜேஜே சூப்பரா காமெடி பண்ணிருப்பாரு. எனக்கு மத்ததெல்லாம் நான் அவர் ஹீரோ நடிச்சிருக்க சேது படத்துல அவர் தான் ஒரிஜினல், அவர் தான் ஹீரோ. இல்ல காசி, இல்ல காசி படத்துல காசி மலையாளத்துல. அது இல்லாம 2-3 படங்கள் பண்ணிருக்கிறாரு. கபாலி பண்ணிருக்காரு, தமிழ்லயும் ஒரு படம் ஹீரோ பண்ணிருக்காரு. எனக்கு அவரு ஞாபகம் வரல. இவரு ஆர்ஜே பாலாஜி எப்படி மறந்துதான் வந்துருக்காரு. அசோகன் கூட அப்படி லிஸ்ட்ல வருவாரு. அசோகன் அப்படி வருவாரு. ரொம்ப பழசு பெயர் வேணாம். இல்ல அவரெல்லாம் ஐகானிக் இல்ல. எம்ஆர் ராதா காமெடி பண்ணிருக்காரு. ஐகானிக்ல அது மாப்பிளை மாமான்னு ஒரு அது அவருதான். அது தெரியாதுன்னா சாரி. அந்த படத்துல அவரு வில்லனாவும் இருப்பாரு. அதனால அதை நான் லிஸ்ட் சேர்க்க முடியாது. டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் மட்டும் சேர்க்க மாட்டேன். ஆனா தனி படங்களே அவர் தனியா காமெடியா பண்ணிருக்காரு. எம்ஆர் ராதா தனி காமெடியாவே நடிச்சிருக்காரு. நான் அவ்வளவு பழத்து போயினா அப்படி போனா அசோகன் சேர்க்கணும். நான் அசோகன் அந்த லிஸ்ட்ல வருவாரு. அசோகன் காமெடினாவும் நடிச்சிருக்காரு, வில்லனாவும் நடிச்சிருக்காரு, ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அப்படி அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். ஆனா அதை விட்டுட்டேன். நான் லேட்டஸ்ட் ஹிட்ல பாக்குறப்போ எனக்கு ஆர்ஜே பாலாஜி எப்படி மறந்துன்னு தெரியல. சரி இது எல்லாத்தையும் விட்டு ஒரு பார்ட் 2 போட்டுக்குவோம்.
சரி இப்ப டக்குன்னு கடைசி ஒரு 1/4 மணி நேரம் அதுல கடைசி 10 நிமிஷம் மோகனுக்கு ஒதுக்கிடுவோம். அந்த மோகனுக்கு ஒதுக்குனது போக மிச்சம் இருக்கிற நேரத்துல வின்னர்ஸ் செலக்ட் பண்ணணும். அதனால நீங்க எதை வச்சு ஆளுக்கு ஒரு ரீல் பேக் சொல்லுங்க. நீங்களே ஏதாவது புதுசா ஏதாவது இந்த கண்டென்ட் போடுங்கன்னு சொல்லுங்க. ஆளுக்கு யார் யார் ஒவ்வொன்று சொல்றீங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட் இந்த அன்பே டயானா இல்ல கொடுத்துடலாம். நான் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் இறக்கிட்டு போயிடுறேன். இந்த எம்ஆர் ராதா பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, எம்ஆர் ராதாலாம் வந்து பரணி அண்ணன் பிரகாசனோட காலம், அதனால எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் யூத் இல்ல, அதான் பிரச்சனை. ஏய் ஜில்லு, கோபி செட்டி பாளையம் தேடி வந்து அடிப்பேன் பாத்துக்கோ. பரணி என்ன காலம்னு சொல்றீங்களா ஜில்லு, அது வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜில்லு ப்ரோட்ட நான் ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு நான் போட்டேன். அவருக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் பந்தயம் அடிக்கும்ட்டு. வேணாம், கம்முன்னு இருங்க, மன உளைச்சலாக்காதீங்க. ஆல்ரெடி நான் வச்ச ஒரு படமே ஓடாம இருக்கு, அந்த படம் போய் பார்க்கவும் முடியல. ஜில்லு ப்ரோ, காத்து சவுண்டு தான் அதிகமா இருக்கு. எங்க போயிட்டு இருக்கீங்க? காத்துல மாடியில மொட்டை மாடியில் நின்றுக்கிறேன் ப்ரோ. சரி சரி. விஸ்வநாதன் சன்ஸும் கலீஃபாவும் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அப்போ தமிழ்நாட்டுல. சிங் ஸ்டுடியோஸ் தான் பண்றாங்க. பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு சனிக்கிழமை தானே, உங்களுக்கு லீவ் தானே? ஆமா, அதுக்காக இருங்க, பொறுமையா முடிச்சுக்கலாம் 10:30. எனக்கு தாங்க லீவு, பிள்ளைகளுக்கு லீவ் இல்லைங்க. பரவாயில்ல, லீவு போட வைங்க, சும்மா எல்லா நாளும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு. அடே அப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. லீவ் போட வச்சு பரணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, பரணி மேட்ச் பாரு. ஆமா ஆமா, பேபி சீட்டர்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. இருக்கிறது நேரம் கம்மியா இருக்கு. அடுத்தவங்க தமிழ் ரிவ்யூ, ரீல் பேக்ஸ் ஐடியா ஏதாவது கண்டென்ட் கொடுங்க. எந்தெந்த ஐடியால ரீல் பேக்ஸ் போடுங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கான்னு பார்ப்போம், டிக்கெட் கொடுப்போம். சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அப்படியே கேட்கணும்னு நினைச்சேன். வில்லனா டூயல் ரோல்ஸ் போட்டுருக்கீங்களா ரீல் பேக்ஸ்ல தலைவா? வில்லனா இருக்கவங்க டூயல் ரோல் பண்ண மாதிரி போட்டிருக்கீங்களா? அது இன்னும் போடுறதா இதே முரளி பார்த்துட்டு ஹீரோயினா டபுள் ரோல். தம்பி என்ன ப்ரோ, அதுவும் ரீல் பேக் தான் ப்ரோ. கமல் பாதி பேர் படம் பார்த்துக்க மாட்டாங்க. சரி ப்ரோ, டூயல் ரோல் எடுத்துக்கோங்க, சொல்லிட்டு போயிட்டோம். 2வது வாரம் நீங்க இதை எடுத்துக்கோங்க தலைவா. மேபி டூயல் ரோல் வேணா எடுத்துக்கோங்க, கேரக்டர்ல வில்லனோ இல்ல ஹீரோயினோ எதுனாலும். சரி ரைட், ஓகே டன். வேற தலைவா, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடின மாதிரி படத்துல ஒரு பாட்டு. அது போல வண்ணாரப்பேட்டையில மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். வண்ணாரப்பேட்டை இவங்க படிப்போம். கந்தசாமியில ஸ்ரேயாக்கு நம்ம சுச்சி லீக்ஸ் இருக்காங்க, அவங்க வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, ஆனா விக்ரம் எல்லா பாட்டையும் பாடிருப்பாரு, ஹீரோவே எல்லா பாட்டும் பாடுறாங்க. சொல்லிக்கலாமா? சுசித்ராவா, அவங்க பேரு சரியா வரல, அப்படி சொன்னா போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இல்ல, இதுல 3ல இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டும் சுத்திவாசனும் தரிசனம் பண்ணிருப்பாங்க. கண்ணழகா பாட்டு. தல, இங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்கறதுல ஒரு சஜஷனா சொல்லிட்டு இருக்கோம் தல. ஆன்சர் பண்ணி டிக்கெட் வாங்கிடலாம். இல்ல பரவாயில்ல, அது சேர்த்து அது 2 சேர்த்துக்குவோம், அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கு நமக்கு டக்கு ஞாபகம் வர்றது 3 மாவீரன், வேற என்ன இருக்கு சரி, அதையும் சேர்த்துக்குவோம். அப்படியே அடுத்த ஐடியா சொல்லுங்க. புலி. ரைட், ஓகே. அடுத்தது ஆன்சர் பண்ணி அடுத்த ஐடியான்னு சொல்லுங்க. அப்படியே இல்ல, நீங்க டிக்கெட் கிவ் அவே சொன்னீங்க, நான் இதே சொல்றேன். ஒரு டைரக்டர் அந்த படத்தை டைரக்டும் பண்ணி ஹீரோவும் நடிச்சிருக்கணும். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. விருமாண்டி, அவ்வளவுதான். மன்மதன் என் தலைவன். விருமாண்டி, மன்மதன் அவர் டைரக்டர் கிடையாதுங்க. அப்படி நிறைய படங்கள் இருக்குங்க, ஹீரோக்களே டைரக்ட் பண்ணிக்கிட்டால நிறைய இருக்குங்க. அது வந்து நம்ம நிறைய இருக்கிறது ரீபேக்ட்ல வராதுங்க. ஒரு கொஞ்சம் ஒரு ரேரா இருக்கணும். ஒரு பாக்குறது இப்ப நீங்க சொன்னீங்களா ஹீரோ ஹீரோயினே பாட்டு பாடிய படங்கள், அது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த காலத்துல வந்து அப்படி பாடினாங்க. இப்ப வந்து இது வந்து இப்ப 3 சொன்னீங்களா, 3மே நல்ல ஆன்சர்ஸ். அதுல அது மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேட்டகரி இருக்கு. அது மாதிரி சொன்னா கொஞ்சம் பாக்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சே சொல்றதுல எதுக்கு ரீபேக்ட்ஸ். டிஓபியா இருந்து டைரக்டர் ஆனவங்க, இல்ல டைரக்டரும் டிஓபியும் ஒரே படத்துக்கு ஒரே ஆள், அந்த மாதிரி. அது எடுத்து வச்சிருக்கேன் தனியா, அது லிஸ்டே வச்சிருக்கேன். டிஓபி டு டைரக்டர்ஸ். ஆமா, ஜீவா, வேல்ராஜ், ஒரு படத்துல ஒரே ஆன்சர் கேட்கல தல. அத நானும் சஜஷன் தான் சொல்லணும். சொல்றேன். அடுத்தது பிரகாஷ் நாதானே ஒரு படத்துல ஒரே ஆளு 3க்கு மேல வேலை செஞ்சது, அதாவது ஹீரோ, மியூசிக் டைரக்டர், அப்புறம் டைரக்ஷன், ஹிப்ஹாப் தமிழ், அந்த மாதிரி ஒரு 3க்கு மேல ஏதாவது வேலை செஞ்சதாருன்னா அந்த மாதிரி. டி ராஜேந்தர்.
அவர் 10 வேலை செஞ்சிருக்காரு. பாக்யராஜ். சரி ரைட் விடுங்க. அடுத்தது பாக்கியராஜ். அடுத்தது இல்ல அது விடுங்க. அது ஒரு விஜய் நல்ல ஆண்டனி. இதா இருக்குல்ல. அடுத்தது யாராவது நல்லா இருக்கு. இல்ல ஏன்னா அந்த லிஸ்ட்ல இப்ப மிஸ்கின் வருவாரு, சரி அதனால இப்ப தான் சொன்னவங்க யாராரு சொல்லுங்க. யாராரு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? சுகன் ஒண்ணு சொன்னாரு. சுகனுக்கு ஒரு டிக்கெட்டு. எஸ் சூர்யா பிரகாஷ். சுரேந்தர் ஒண்ணு. புரியல. விஜய் சூர்யா இல்ல ஜில்லு ப்ரோ இப்ப ஆன்சர் கேட்கலாம். அடுத்தது ரீல் பேக்ஸ் நல்ல ஐடியாவை சொல்லுங்க. அடுத்தது வேற சுரேந்தர் நீங்க பேசுறது கேட்கல. இல்ல ப்ரோ நான் பேசல, நான் சும்மா தான் இருந்தேன். ஓகே டன். தலைவா காமெடியன் வில்லனா நடிச்ச நான் ஒரு ஹீரோக்கு ஒரே படம் ஒரே மாசம் ரிலீஸ் ஆன இது அது போட்டாச்சு நிறைய. ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன படங்கள் 2-3 படங்கள்லாம் நிறைய போட்டாச்சு. பிரகாஷ் ப்ரோ ஃபிளாப் ஆன படம் தெரிஞ்சு ரீமேக் பண்ணி பிளாக் பஸ்டர் கொடுத்தது மாதிரி படங்கள்லாம் இருக்கு. அது லிஸ்ட் சொல்லுங்க கேட்போம். எனக்கு 2 இருக்கு. அது நீங்க சொல்லுங்க. இந்த ப்ரோ அந்த இந்த படம் அக்னி பாத் ஒரு படம் ஃபிளாப் ஆகி அப்புறம் 2வது ரீமேக் பண்ணாங்களே, அதே மாதிரி நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு படம் இது சொன்னீங்க, விஷ்ணு படமா? சிக்கினி சம்மிலின்னு ஒரு பாட்டு வரும். இல்ல அது விஷ்ணு படம். சம்சாரம் அது மின்சாரம். அது வந்து ஃபிளாப் ஆன படம். அந்த கண்டென்ட் போயிருச்சு. எடுத்து அவங்க தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. மாவீரன் சொல்றது அதர் லாங்குவேஜ்ல ஃபிளாப் ஆனவே, அதர் லாங்குவேஜ்ல ஃபிளாப் ஆகி தமிழ்ல ரீமேக் பண்ணி ஹிட் ஆன படங்கள். மாவீரன் லிஸ்ட் சொல்லுங்க. மாவீரன் சச்சின் இங்கிலீஷ் எனக்கே ஒன்னும் தெரியாது. பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு கண்டென்ட் தோணுது. அது எனக்கு எக்ஸாம்பிள்லாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை போஸ்ட் பண்ணுங்க. ஒரே படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படம் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதை வச்சு அந்த படங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும். நம்ம எஸ்எஸ்சி பண்ணியிருந்தாரு டூரிங் டாக்கிஸா என்ன படம் அது? தெலுங்குல எவடு அப்படின்னு ஒரு படம் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா ஒரு படம், இன்ட்ரோல படமே முடிச்சு நடந்து செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு படம் வரும். ஆனா ஆமால அவன் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு தோணும். அது மாதிரி சொல்றீங்களா? எனக்கு ஒரு படம் அப்படி பார்த்தா தெலுங்குல பெரும்பாலான படங்கள் அப்படிதான் வரும். எனக்கு ஒரு படம் தெரியும். ஒரு படம் இருக்கு, மலையாளத்துல ஒரு படம் இருக்கு, அன்வேஷிப்பில் கண்டெடுத்தும்னு ஒரு படம் இருக்கு, தொழில்நுட்ப படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோலோட மலையாளத்துல வர படங்கள் பூரா பெரும்பாலும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று செகண்ட் ஹாஃப் ஒன்று இருக்கும். அன்வேஷிப்பில் கண்டதும் அப்படிதான். இன்னொரு அது வந்து அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டா அது கதையே மாறிடும். ஆமா ஆமா ஆமா. வேற வேற காமெடியன் வில்லனா ஆக்ட் பண்ண மாதிரி சுனில் வருவாரு. சந்தானம் ஒரு படத்துல வருவாரு, ஆளினா அழகராஜால. கவுண்டமணி நிறைய படத்துல வருவாரு. முள்ளில்லாத ரோஜா, ரகசிய சக்கரவர்த்தி. ஜெகன் முழு வில்லன்ல வர மாட்டாருலங்க. வடிவேல் வர மாட்டாரு. வடிவேல் எந்த படத்துல வில்லன் நடிச்சாரு? வடிவேல் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்ல. அப்படியே சைட்ல விவேக் முரட்டுக்காலைன்னு நினைக்கிறேன் ரீமேக் ஒண்ணு பண்ணாங்க. அது ஏதோ ஒரு அது விவேக் வில்லன் மாதிரி வராது. அது ரீமேக்ல வரும். அது வில்லன் கிடையாது, பழி வாங்குறதுக்காக பண்ற வேலை அது. சரி வேற 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 நல்ல ஐடியாஸ். இது வரைக்கும் எத்தனை ஹிஸ்டாரிக்கல் படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமால அப்படின்றது ஓவராலா அப்படி கணக்கு பண்ணா 70s 80s எல்லாம் 60s 70s 80s கூட அதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு படம் வந்திருக்கும் ப்ரோ அந்த டைம்ல. சிங்கர் டர்ன்ட் ஹீரோனா ஒருத்தர் தானே, வேற யார் வரா? ஜிவி பிரகாஷ். மியூசிஷியன் தானேங்க. இல்லங்க மியூசிக் டைரக்டர் டர்ன்ஸ் ஹீரோ தானே. அதுல நிறைய பேர் வர. விஜய் ஆண்டனி வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இல்ல நான் எஸ்பிபி யோசிச்சேன். அவர் அந்த மூச்சுடாம ஒரு பாட்டு பாடுவார்ல, மண்ணில் இந்த காதலன்றி அப்படின்னு. அதெல்லாம் நிறைய படம் இருக்கு ப்ரோ. சாய்பாபா படம் எல்லாம் ஒண்ணு எடுத்துருக்காரு. அதுல வடிவேல் காமெடி போட்டு சூப்பரா இருக்கு. அந்த எலும்பு கூட அவருக்கு மட்டும் தெரியும். வந்து சத்தமா பேசுங்க.
ஸ்பீக்கரை பக்கத்துல வச்சு பேசுங்க. பிரகாஷ் பிரகாஷ் இது ஒரு தமிழ் படம். ஆனா ஹீரோவும் தமிழ் ஹீரோ கிடையாது, ஹீரோயினும் தமிழ் ஹீரோ கிடையாது, டைரக்டரும் தமிழ். அதாவது பாத்தீங்கன்னா அவரோட பான் இல்லாதவர்னு யாராச்சும் அந்த மாதிரி இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படம் இருக்கு, ஹீரோ ஹீரோயின் தமிழ்நாடு இல்ல. ஆனா இங்க வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் படம் தெரியுமா? மகதீரா. ஏய் மகதீரா நான் அப்படி நான் சொல்றது வந்து ரட்சகன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனாவும் தமிழ் ஹீரோ கிடையாது. ரட்சகன் இட்டுப்பா அங்க அவருக்கு பிரகாசம் நினைக்கிறேன். ரட்சகன் ஃபிளாப் படம். அது அந்த டைம்ல பெரிய ஃபிளாப்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டெல்லாம் அப்பயே 40 கோடி பட்ஜெட் ரெக்கவர் பண்ணவே இல்லை படம். ஒரு ஹீரோ, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டைரக்டர் 3 பேரும் சேர்ந்து அதிகமா படம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட் எடுக்கலாம்ல. அப்படி பாத்தீங்கன்னா ரஜினி கமல் தான் முதல்ல இருப்பாப்ல. இளையராஜாவோட 300 படம் 200 படம் பண்ணாங்கன்னா 100-150 படத்துக்கிட்ட இளையராஜா மட்டும்தான். டேரக்டர் இருக்கணுமே, அதுல டேரக்டர் இருக்கணுமே. சுரேந்தர் எஸ்பி முத்துராமன் தான் கணக்குல வருவார். 22 படம் ரஜினி கூட பண்ணிருக்காரு. 20 படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக். ஒரு 5 படம் சொல்லுங்க, 5 காம்போ சொல்லுங்க. அப்படியே அது மாதிரி தனுஷ், ஜிவி பிரகாஷ். சரி பாப்போம். அப்படி பாத்தீங்கன்னா தனுஷ், ஜிவி, தனுஷ், யுவன். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இதுல அதுல மியூசிக் டைரக்டர் மட்டும் சொல்லுங்க, அவர் டைரக்டர் சேர்த்து சொல்றாருங்க. இல்லங்க அப்படி பார்த்தா வந்து செல்வாவோட படத்துல ஒரு செல்வா படமும் நிறைய இருக்கு மாதிரிதான் வருது. தலைவா 2 டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் எடுத்த மாதிரி, புஷ்கர் காயத்ரி அந்த மாதிரி. ஜேடி ஜெரி. ஓகே, இது நல்லா இருக்கு, இது வச்சுக்குவோம். ஜேடி ஜெர்ரி, புஷ்கர் காயத்ரி அந்த மாதிரி இரட்டையர்கள் டைரக்டர் இன்னும் 2 பேர் வருவாங்க. 6 பேர் பார்த்திருக்கேன். தலைவா பிஆர் வந்துருக்கான். அன்பரி வேணா டைரக்ட் பண்ணதானே, உண்மையா தானே பண்ண போறாங்க. பிஆர் ஆல்பா யூனிட். இது பிஆர் ஆல்பா யூனிட் ஒரு 6 பேர். ஆல்பா யூனிட் இல்ல அவர் தான் காமெடி பண்ண ட்ரை எல்கேஜி படத்துல இல்லங்க, எல்கேஜி படத்துலயும் வரும். எல்கேஜி படத்துல 2 டைரக்டர். அன்பே சிவத்துக்கு 2 டைரக்டர் தான். வேலையில்லா படதாரிக்கு 2 டைரக்டர் தான். ஷேடோ டைரக்டர் சொல்லாதீங்க. இந்த இப்போ சொன்னீங்களே ஷேடோ டைரக்டர், அந்த படத்தோட டைரக்டர் இவர் தான் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப மன்மதனோட டைரக்டர் சரவணனா, நந்து அதே மாதிரி நந்து கெட்டவன் தானே. சரவணனா முருகனாவது மன்மதனுக்கு. இதே மாதிரி நட்பே துணையோட டைரக்டர் யாருன்னு தெரியாது. டீம் ஹிப்ஹாப் அண்ட் தமிழா டீம்னு போட்டு கடைசியா டைரக்டரோட பேரை போடுவான். இல்ல அவர் வேற ஒருத்தர். ஆனா ஹிப்ஹாப் தமிழ்ல டைரக்டர் கிடையாது ப்ரோ அந்த படம். ஆமா ப்ரோ, ஆனா வந்து இப்ப வரைக்கும் அது ஹிப்ஹாப் தமிழா டைரக்ஷன்ல வந்த படம் மாதிரி தான் போர்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் யாருக்குமே தெரியாது. அன்பே சிவம், மகாநதியில அந்த கதை. இப்ப எஸ்.ஜே. சூர்யாவோட சில படங்கள் வந்து எஸ்.ஜே. சூர்யா எப்படி சொல்றது, இப்ப நான் சொன்ன மன்மதன், இந்த நட்பே துணை, இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கலாம். மன்மதன், நட்பே துணை, அன்பே சிவம், மகாநதி தேரும். நீங்க சொல்ற எல்லா படத்துலயும் டைட்டில்ல ஒரு பேர் இருக்கும் ப்ரோ, டைரக்டர்னு போட்டு ஒரு பேர். அதான் ப்ரோ அவர் சொல்றது புரியுதா? அது தனியா சொல்றேன், இந்த லிஸ்ட் தனி. இளையராஜா ராஜா தான், ஆனா இது தேவா பாட்டு அந்த மாதிரி சொல்றாரு. அண்ணா பிரகாஷ், நான் ஒரு இது சொல்லட்டுமா? சொல்றேன், ஓகேவான்னு பாத்துங்க. அண்ணா இது ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் இது பண்ணிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கும் மொத 6 மாசத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு 4 மாசம் வந்து செம்ம ஹிட்டா இருக்கும். இந்த கண்ட் ஓகேவா? இல்ல இது சேராது. ஏன்னா ஹிட் ஃபிளாப் கணக்கு நமக்கு அந்த கேட்டகரியில வேணாம். ஏன்னா அப்படி பார்த்தா பொங்கலுக்கு ஒரு படம் சுமாரா போயிருக்கும், ஆனா தீபாவளிக்கு அதே ஹீரோட படம் பயங்கர பிளாக் பஸ்டர் வேற லெவல்ல போயிருக்கும். அந்த மாதிரி சொல்றது நீங்க சொல்றீங்க, அது வேணாம். பிரகாஷ், நான் ஒரே படம் 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், ஆனா கிளைமேக்ஸ் வேற வேற, அந்த மாதிரி ஏதாவது படம் இருக்கா? அது ரீமேக்ல தானே சேரும். இல்ல ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
விக்ரம் வேற எடுக்கணும்னு வச்சுக்கோ. விக்ரம் அண்ணா, வந்து ஒரே VTV ண்ணா. டைம் ரிலீஸ் ஆகுது. விடிவி ஆனா வந்து சேம் டைம் தான் ப்ரோ கிளைமேக்ஸ் எடுத்தாங்க. வினை தாண்டி வருவது எக்ஸாம்பிளா இருக்காங்க. அதுதான் VTV, அதுதான் எக்ஸாம்பிளே அதான். இங்க வந்து சேர மாட்டாங்க, அங்க சேர்ந்துருவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் படங்கள் யோசிங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது வேணா சேர்க்கலாம். அப்படி பார்த்தா அங்க காக்கா காக்கா ஒரே இடத்துல பண்ணாங்களா, ரீமேக் பண்ணாங்களா தனியா? ரீமேக் தான். அப்ப அது சேராது. அது சேராது. நீங்க இப்ப ஏதாவது போட்டு பாருங்க, ஏதாவது கூகுள் ஆன்சர் வரும் உங்களுக்கு இதுக்கு. அதுப்பா கூகுள் வேணா, நம்ம தேடி பார்த்து கொஞ்சம் பொறுமையா இருப்போம். டைம் அடுத்த கான்செப்ட் எடுங்க. ஏன்னா கூகுளுக்கே தெரியாது சில விஷயங்கள், அதுதான் உண்மை. நம்ம சொல்றத வச்சுதான் அது எடுத்துக்குது. சரி, அடுத்தது இது ஓகே தானே உங்களுக்கு? ஆனா கிளைமேக்ஸ் அடுத்தது நிறைய பாயிண்ட் எடுங்க. நிறைய பாயிண்ட் இன்னும் இது வந்து கிளைமேக்ஸ் இது பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க. இப்போ ஒரு படம் இங்க வந்து ஒரு காஸ்ட் இருக்கும், அதே படம் ரீமேக் இல்லைன்னா அப்படியே மாத்தி அங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பைலிங் போல, அப்போ வேற காஸ்ட் அங்க இருக்கும். அங்க பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி? அது நிறைய படத்துல நடக்குங்க. இல்ல புரியல. இந்த ராவணன்ல இருக்கும்ல தலைவா, இங்க ஹீரோ வந்து நீ சொல்ற என்ன ஒரே நேரத்துல எடுக்கிற படம், ஆனா தமிழுக்கு ஒரு நடிகர்கள், மத்த லாங்குவேஜ்க்கு ஒரு நடிகர், அது ஒரே நேரத்துல ஷூட் பண்ற படங்கள் சொல்றீங்க. நிமிர்ந்து நில் அந்த கேட்டகரியில தான் வரும்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து நில் ஜெயம் ரவி படம். நிமிர்ந்து நில் இல்ல அதான் ப்ரோ, VTV வரும், அப்புறம் அச்சம் என்பது மடமேடா வரும், ராவணன் நீதானே என் பொன் வசந்தம், ஆயுத எழுத்து. இப்ப அடுத்து வர மண்டாடி. ஆயுதத்தெல்லாம் ஆயுதம் வந்துச்சு. சூரி அந்த படம் அப்படியே ஜிக்ஜாக் தான், ஸ்வாப் தான். இவன் ஹீரோ இங்க அந்த மாதிரி தான். இல்ல ப்ரோ, அது ஃபேக் ஆப். ரெண்டு படம் எடுக்கிற டைம் எடுத்துரும். யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அந்த ஸ்வாப் பண்ணி எடுக்கிற கான்செப்ட் வந்தா ரெண்டு படம் கணக்கு. அப்படி பார்த்தா பிரகாஷ், நான் இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நானு இது வந்து எனக்கு ஒரே ஒரு படம் தான் எனக்கு பெரிய ஞாபகம் வருது. உங்களுக்கு தெரிஞ்சா வந்து நீங்க போடுங்க. ஒரு படம் ப்ரோ, ஏதாச்சும் ஒரு படம். ஆனா அந்த படத்தோட ஜான்ருக்கும் மியூசிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த படத்தோட சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி படம் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? எனக்கு ஒண்ணு தெரியும், ஆரம்ப கண்டம். ஆமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த படம் வந்து கேங்ஸ்டர் நியூன ஸ்டைல்ல இருக்கும், ஆனா வந்து மியூசிக் வந்து செம்ம ப்ளீசிங்கா இருக்கும், கிளாசிக்கல் நிறைய இருக்கும். இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். ஒரே சிங்கர் ஃபுல் ஆல்பமும் பாடினது காசி படம். அந்த மாதிரி வேற படம். ஒரே சிங்கர் ஃபுல் ஆல்பமும் பாடி இருக்கணும். இல்ல அதான் கந்தசாமி சொன்னோம்ல, கந்தசாமி உள்ளத்தை அள்ளித்தெல்லாம் பாத்தீங்கன்னா மனோ மட்டும் தான் எல்லா பாட்டும் பாடி இருப்பாரு. ஒரு படத்துக்கு 5 பாட்டு இருக்குன்னா 5 பாட்டும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண மாதிரி ஏதாவது வச்சிருக்கேன். நீ ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்கு, தாராள பிரபு. அந்த லிஸ்ட் எவ்வளவு பெருசுன்னு தெரியல. அது ஒரு பெரிய லிஸ்டா இருந்துச்சுன்னா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 5 பாட்டுனா 5 மியூசிக் டைரக்டர் வேற போட்டு பண்ணி. இல்ல அது வந்து நான் எடுத்துருக்கேன் நிறைய படம். திருப்பாச்சி படத்திலே பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் சேம் ஃபிலிம் சொல்லி ஒரு கான்செப்ட் ஏற்கனவே ரீல் பெக்ட்ல போட்டேன். அதை வீடியோ வடிவில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை டைரக்டரே வந்து படத்துக்கு மியூசிக் போட்ட அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருக்கா? படத்தோட டைரக்டரே மியூசிக் டைரக்டராகவும் இருந்த மாதிரி. அது வருவாரு. இப்ப சமீபத்துல உங்களுக்கு அப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா 5 மியூசிக் டைரக்டர்ஸ் 5 சாங்ஸ்னா டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, அந்த டிஎன்ஏ படத்துல 5 மியூசிக் டைரக்டர் 5 பேரும் தனித்தனியா ஒவ்வொரு பாட்டு அப்படி போட்டாங்க. திருப்பாச்சி சொல்லலாம். திருப்பாச்சியில வேற மியூசிக் டைரக்டர் தான். யாரு? திருப்பாச்சி மியூசிக் டைரக்டர். திருப்பாச்சி அது நிறைய வருங்க, அது ஏகப்பட்டது வரும். அது நம்மளே சொல்ல முடியாது. அது அப்படி சமீபத்துல ஜிவி பிரகாஷ் படங்களுக்கு நிறைய படத்துக்கு சாம்சிஎஸ் பிஜிஎம் போட்டிருக்காரு. இப்ப அது நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திடும் கூட. இப்போ சாம்சிஎஸ் தானே என்ன இன்னொன்னு இருக்குல்ல, இப்போ வந்து சொல்லுங்க. இப்போ வந்து இது வந்து அந்த படத்துக்கு ஆல்பம் மியூசிக் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த படத்துல ஏதோ ஒரு பாட்டு மட்டும் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணிருப்பாங்க. அது வந்து ரொம்ப வருஷமா யாருக்குமே தெரியாம வந்து திடீர்னு இந்த மியூசிக் டைரக்டர் இவரான்னு தெரியும் போது ஷாக் ஆவாங்கல்ல. அந்த மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி சொல்ல யாரடி நீ மகிழ்ச்சி சொல்லலாம். பொல்லாதனா ஆடுகளமா ஃபர்ஸ்ட் பாட்டு தீனா மியூசிக் போட்டு போப்பல ஜிவி நிறைய பேர் நினைச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்காடி தெருவுல இந்த பாட்டு உன் பேரு
அந்த பாட்டு வந்து அதுக்கு 2 பேர் பாதி பாதி, அது 2 பேர் பாதி பாதி. ஆமா, ஏன்னா அது மல்டிபிள் மியூசிக் டேரக்டர் சேர்த்து ஒரே ஒரு பாட்டு மட்டும். ஆமா ஆமா, அது மட்டும் நீங்க சொன்ன வேணா சேர்த்துக்கலாம். யாரடி நீ மோகினி டீமான் ஒரு பாட்டு போடுது. அதான் லாஸ்ட் அதனால பாட்டு யாரடி நீ மோகினின்னு லாஸ்ட் பாலக்காட்டு பக்கத்துல யாரடி நீ மோகினி. ஆமா, பொல்லாதவன்ல வந்து பாட்டு படிச்சு பார்த்தேன் யாரவல்ல. அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த தங்காடித்தல் வந்து விஜய் ஆண்டனி ஜிவியும் சேர்ந்து போட்டிருப்பாங்க. அந்த அது மூணு சாங், அதனால அது கணக்குல வராது. மல்டிபிள் மியூசிக் டேரக்டர் கணக்கு வரும். அந்த சிங்கிள் சாங் மட்டும் போடுறது மட்டும் வேணா செய்யலாம். ஆனா ஒரு பாட்டு பல சிங்கர்ஸ், ஒரு 5-6 சிங்கர் பாடுற மாதிரி ஒரே பாட்டு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இரண்டாம் உலகம் படத்துல இவரு பேர் என்ன, ஹரிஜராஜ் மியூசிக் சாங்லாம் அவரு தான். ஆனா ஒரு பாட்டு மட்டும் அனிருத் போட்டிருப்பாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் போட்டிருப்பாரு. பிரகாஷ் ப்ரோ ஒரே பாட்டுல மல்டிபிள் சிங்கர்ஸ் இல்லாம மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் பாடின மாதிரி பாட்டு பிரியாணி நிமிர்ந்த இல்ல, அதை வச்சுதான் கேட்டேன். அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி வருவீங்க நீங்க. சரி, வேற நல்லா இருக்கு, நிறைய தேரி இருக்கு. இப்ப இந்த ஒரு படத்துல ஒரு மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுவே படத்துக்கு அப்படியே தூக்கி வந்து ஒரு படத்துக்கு ஃபுல் சாங்காவே கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பாத்து பாக்கியராஜ் அதை பண்ணிருக்காரு. பாக்கியராஜ் ரஹ்மான் பண்ணிருக்காரு. இல்ல, யுவன் வந்து ஆரண்ய காண்டத்துல அந்த சாமி படத்தை காட்டுறப்ப கொஞ்சங்கிளி போல அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மியூசிக் ஃபுல்லா அதுல வரும். பிரகாஷ் ப்ரோ வந்து டிஎஸ்பியோட பிஜிஎம்க்கு ஒரு வீடியோவா போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். வீரம் சிங்கம் 2 வச்சு பிஜிஎம்ல அந்த வேலையை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நானு. அதே மாதிரி மங்காத்தாவுல சியர்ஸ் பிரேம்ஜி அவனு ஒரு சீன் வரும். அத வந்து பூவே பூவே காதல் பூவேண்டு வைராஜாவையில ஒரு சாங்கா வரும். அதே மாதிரி இந்த சித்து பிளஸ்ல ஒரு சாங் வரும். அந்த பாட்டு வந்து அதே மாதிரி ஒரு படத்துல வரும். கரெக்டா இப்ப ஞாபகம் வரல. வைராஜா வயல என்ன சாங்? வைராஜா வயல என்ன? அந்த பூவே பூவே பச்சை வண்ண பூவேவா, பச்சை வண்ண பூவேவா. ஆமா, அது என்ன படத்துல மியூசிக் வர்றது? மங்காத்தாவுல 2 பேரும் சியர்ஸ் அடிப்பாங்கல்ல, அந்த பாட்டு இல்ல ப்ரோ. அது வந்து மதுரை பொண்ணுக்கு வரும். மதுரை பொண்ணு பில்லா 2ல மதுரை பொண்ணு. அது எதுல வரும்? மங்காத்தாவுல வரும்னு நினைக்கிறேன். அதேதான், அந்த மாதிரி வரும் ஒரு கேட்டகரி. அதே மாதிரி இந்த படம் முறுக்கு மீச மாமா பாட்டு இருக்குல்ல, அது சசிகுமாரோட வெற்றிவேல் படத்துல ஆடியோ ஆல்பத்துல ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கும், முறுக்கு மீச மாமான்னு. ஆனா அந்த பாட்டு வந்து கருப்பன்ல வந்து அபிஷியலா மறுபடியும் ரீயூஸ் பண்ணிருப்பாப்ல. இங்க இந்த பக்கம் மூலையில சுரேந்தர் மட்டும் எப்போ மைக் ஆன் பண்ணிட்டு தான் பக்கத்துல பேசுறாரு. அது என்ன கணக்குல பேசுறாரு? சாரி சார், இந்த சாவி கீழே வந்துருச்சு. தலைவா ஒரு படத்துக்கு யூஸ் பண்ண சாங் படம் நடக்காம வேற ஒரு படத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி அன்பே ஆறுகிற சொல்லுவாங்க. இது குப்பாயில வந்து சொல்லலாம். இது யாரு இது என்னது 1000ல் ஒருவனுக்காக இந்த பாட்டு போட்டது அடடா வாசத்தலாம். அது வந்து வாடிவாசலுக்காக போட்ட பாட்டை மாஸ்க்ல தூக்கி வச்சிருக்காங்க. கண்ணு மொழி காக்கா அருமையான பாட்டு. ஆனா படத்துலதான் சம்பந்தமே இருக்காது. நல்லாதான் இருக்கும் அந்த பாட்டு. டான்ஸ் ஸ்டெப் படம் சொல்றேன். பிரகாசன பாத்தீங்களா, டான்ஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல. கொஞ்சம் பாத்து அது நல்லா இருக்கும், ஸ்டெப் நல்லா இருக்கும். என்ன இப்ப நாளைக்கு அந்த ஸ்டெப் போட்டுருங்க ஜிம்ல. அது அடுத்த ரீல் பேக்ஸ்க்கு அந்த கேட்கற மாதிரி. இப்ப அடுத்து என்ன ஸ்டெப் போலாம் நம்ம தான் பேசலாம் கேட்கணும் போல இருக்கு. சரி, இந்த இதுல சொல்லுங்க, வேற படத்துக்கு யூஸ் பண்ண சாங்ஸ். அன்பே ஆரியரிலே ஜக்கு பாய், 1000ல் ஒருவன்ல யூஸ் பண்ண சர்வம், பாடிவாசல் யூஸ் பண்ணது மாஸ்க், கண்ணுமொழி. வேற அது மாதிரி என்ன சாங்கு? வேற இளையராஜா படத்துக்கு முன்னாடி வேற என்ன சாங் டக்குன்னு ஞாபகம் வருது? தலைவா இது தெரியுமான்னு தெரியல, விஜய் ஆண்டனியே சொல்லியிருக்காரு. முளைச்சி முன் சாங் வந்து வேட்டைக்காரனுக்காக போட்டதான், அப்புறம் வந்து வேலாயுதம்ல யூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னாரு ஒரு இன்டர்வியூல. அவளும் நானும் ஃப்ரம் அச்சம் என்பது மடமேடா ஏதோ ஒரு மணிரத்னம் படத்துக்கு போட்ட சாங்ண்ணே. விஷாலு வணக்கம் பரணி. எல்லாரும் ஒடிசி பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஓடிட்டேன். இல்ல அதை சொல்லிட்டு ஒடிசி விட்டு நானே துரத்தி விட்டுட்டு வந்தேன். தமிழ் வந்துட்டு கேட்பேன். தலைவா நான் நாளைக்கு தான் தலைவா போறேன், அதான் ஓடிட்டேன் தலைவா. இல்ல நான் பாத்து அவளும் நானும் எந்த படத்துக்காக ஏதோ ஒரு மணிரத்னம் படத்துக்காக போட்டதுன்னு அதை யூஸ் பண்ணாம ஓகே கண்மணி மணிரத்னம். பிரகாஷ் சின்னஞ்சிறு ரகசியமே வந்து லிங்காக்காக போட்டதான்.
என்ன படத்துக்காக போட்டது? ஓகே கம்பெனி தான், அது கரெக்ட் தான். ஓகே கம்பெனி எங்க மணிரத்னத்தை விட்டுருங்க, அவர் கேட்க மாட்டாரு, வேற டாக்டர் போங்க. இல்லங்க, ரெண்டு பேர் 3 பேர் ஒரே இடத்துல பேசுறீங்க. நான் சொல்றேன், சின்னஞ்சிறு ரகசியமே சாங் இருக்குல்ல, ஓகே கம்பெனில வரும்ல, மணிரத்னத்தை விடுங்க தீபக், வேற பாங்க. நானே வருவேன்னு ஒரு சாங் இருக்கும் ப்ரோ. அது வந்து லிங்கால வந்து அந்த சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் அந்த சாங்காக போட்டதான். ஓஹோ, இந்த கடைசில எதுல வந்துச்சு? அது ஓகே கம்பெனில வந்தது. ஓ ரைட், ஓகே. சரி ரைட்டு. வேற அந்த மாதிரி ட்ராக் வேற என்ன இருக்கு? சரி, இப்ப யாரெல்லாம் ஆன்சர் சொன்னீங்க அப்படிங்கறத மட்டும் சுகன் நீங்க அவங்க எல்லாத்துக்கும் டிஎம் பண்ணிருங்க. சுகனுக்கு எல்லாம் டிஎம் பண்ணுங்க. அந்த டிஎம் பண்ணும்போது நீங்க எந்த படத்துக்கு வேணும் டிக்கெட் அப்படிங்கிற படத்தோட பேரு, தேட்டரோட பேரு, உங்க ஊரோட பேரு, ஸ்கிரீன் ஷோ டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணி சுகனுக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா சுகனே உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிச்சு விட்டுறாரு, நான் சுகனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓகேங்களா? ஒரே ஆள்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதுக்காக. சுகன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? பண்ணிடுவாரு. எனக்கு ஒரு கிவ்அவே உண்டா? வாங்கிக்கிங்க. என்ன படத்துக்கு? அன்பே டயானா வேணுமா? வாங்கிக்கிங்க. ஒடிச்சு கேட்காதீங்க, தமிழ் படங்களுக்கு மட்டுமே. இல்ல அன்பே டயானா மட்டும். தலைவா நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன தீபக் புரியல? நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கறது. நெக்ஸ்ட் வீக் ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் பெரிய படம், பெரிய படங்கள் கிடையாது, சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தான். ஓகே ஓகே. விஷால் வாங்க. விஷால், நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பரபரப்பு ஒடிச்சு பேசுறாங்க. நீங்க எப்பெல்லாம் எட்டி பாக்குறீங்களோ அப்பெல்லாம் பேசுனாங்க. ரொம்ப பேமிக்கீங்க. அதுக்காக துரத்தி விட்டு வாங்க, தமிழுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். பேசுங்க. நீங்க பேசி முடிஞ்ச அப்புறம் கடைசி 10 நிமிஷம் மோகனம் கொடுப்போம். அவரு 2 படம் ரிவ்யூ சொல்லணும்னாரு. விஷால் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு. இல்ல பரணி, நான் அதான் ஓடிட்டேன். நாளைக்கு படம் பார்த்துட்டு நான் கூட நம்ம பேசலாம். 12:30 மணி ஷோ மதியம். எப்படிக்கா? ஆமா தலைவா, மாசுதான். இன்னொன்னு, இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். அருள்வான், அன்பே டயானா. அன்பே டயானா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு, பட் ஆனா ஓகே அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. லாஸ்ட்லயும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் நான் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை போவேன். ஏன்னா தியேட்டர்ல ஆடியன்ஸ் கொஞ்சம் வரல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஸோ அது கொஞ்சம் அதிகமாகவே அந்த படத்தை கொஞ்சம் பேக்டு ஆடியன்ஸோட பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலு. கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் சுந்தர் சி ஸ்டைலில் ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. தனியாக கொஞ்சம், அதாவது தியேட்டரில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப பார்க்குறப்பே அவ்வளோ சிரிப்பு வருது. அது நல்ல ஒரு ஃபுல் க்ரௌடோட பார்த்தோன்னா அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் இந்த வீக்கெண்ட் ஏதாவது போகணும்னு யோசிச்சிங்கன்னா ஃபேமிலியோட அந்த படம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான படம். நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பாரி இளவழகன் ஒரு செம ஃபைண்டு தான். அவர் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக அது வேற படம். ஜபா இது ஒன்று வேற பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி மல்டி, அதாவது எந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வேணாலும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பரிதாபங்கள் டீமை பார்க்க சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து அவங்க கொஞ்சம் நிறைய எல்லா படங்கள்லையும் அதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா படங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது சூப்பர். அப்புறம் வந்துட்டு அருள்வான் பார்த்தேன். அருள்வான் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சோதனையா இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் சில விஷயம்லாம் புரியாம இருந்துச்சு, அந்த பாஷை பேசுறது நிறைய விஷயம். ஆனா ஒன்ஸ் அருள்நிதி வந்ததுக்கு அப்புறம் படம் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. குறிப்பா இல்ல பரணி, சப்டைட்டில் இருந்துச்சு பரணி. நம்ம இந்த மாதிரி நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறோம்ல. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ஓகே, அதுல அந்த இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நேரம் அது வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. இப்ப எனக்கு யாப்பி செய்யுமே அதான் ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு பாக்குறப்ப. கொஞ்சம் தான் வரும். இல்ல பரணி, இப்போ நீங்க சப்டைட்டில் கீழே வருது எல்லாமே ஓகே, எனக்கு புரியுது. பட் ஆனா எனக்கு கொஞ்சம் அவே ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இதேதான் எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடந்துச்சு, யாத்தி செயலும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உள்ள போக டைம் எடுத்துச்சு. இன்னொன்னு, எனக்கு அருள்நிதி வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த படமும் பார்க்கலாம் தான். அந்த படம் ரொம்ப மோசமா இல்லை. எனக்கு தேன் ஆக்சுவலா ஒரு இம்பாக்ட், எனக்கு தேனை விட இது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு தேன் படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த படமும் நல்ல படம். எனக்கு டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. இந்த 2 படம் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு மலையாள படம் பார்த்தேன். அந்த படத்தை பத்தி நான் நாளைக்கு சொல்றேன். ஒடிசி நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, அதனால ஒடிசியை பத்தி. அச்சுத்த அவதாரம் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் பாருங்க. அது நம்ம கொஞ்சம் நான் இதுவா பார்த்துட்டேன், தியேட்டருக்கு போல.
ஓகே ஓகே விஷால். இது மலையாளம் பாத்தீங்களா எப்படி? மலையாள வெர்ஷன் தான் பார்த்தேன். ஒன் வேர்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட். ஆமா ஆமா, இவங்க ரொம்ப ஆக்சுவலா விஷால் ஒரு பாயிண்ட் சொன்னாரு தெரியுங்களா, அந்த இதுல அருள்வான் இதுல ஆக்சுவலா அந்த இடத்துல இவங்க அந்த சப்டைட்டில் சொன்னீங்களா, தமிழ் சப்டைட்டிலே போடலாம் பேசிக்கா. அவங்க வேற லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா நம்ம தமிழ் சப்டைட்டில் போட்டாலும் நமக்கு ஈஸியா இருக்கும். அது இங்கிலீஷ்ல போட்டு அது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்லயே போட்டலாம் டைரக்டா. அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு சீன் வரும் அதுல, அந்த ஸ்கூல்ல ஜில்லு அது நான் சொல்றேன், அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. நம்ம வெர்ஷன்ல அது வராது. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஜில்லு, ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு தமிழ் தெரியும் மலையாளம் தெரியும்னாலே எனக்கு அது ரொம்ப இதா ஃபீல் ஆகல, ஆடா ஃபீல் ஆகல. ஆக்சுவலா மலையாளமா அது? அதான் மலையாளமே இல்லையே. மலையாளமும் இல்லையா அது ஆக்சுவலா இல்ல மலையாளம் இல்லங்க, அது அருள்நிதியே கண்டுபிடிப்பாரு. ஓகேவா, இது வந்து தமிழும் மலையாளம் கலந்த மாதிரி இருக்கு, அந்த பார்டர்ல ஏதாவது மலையாளம் இருக்காங்க. ஆனா என்னன்னா தமிழும் மலையாளம் கலந்த மாதிரி இருக்கனால அது வந்து மலையாளம் கிடையாது. அது வந்து இன்னும் காடர்கள் பேசுற ஒரு மொழி. அந்த படத்திலேயே ஓபனிங் சீன்லயே ஒரு டைலாக் வச்சிடறாங்கல்ல, அதான் பாத்தீங்கன்னா உங்க தேனி அந்த ஊர் தான் இருக்கும், அந்த சைடுல நடக்கிற மாதிரி பார்டர் தான். ஆனா அந்த தமிழ் மலையாளம் மிக்ஸ்டா தான் இருக்கும். நீங்க இது இப்போ பேசுறப்பே அது எனக்கு அது வந்து லைட்டா அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இல்ல பிரகாஷ், எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் ஷாக்கு. இன்னொன்னு, இந்த லாங்குவேஜ் தான் தமிழ்நாட்டுல நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்களா, எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் தானா இல்ல வெவ்வேறு இடங்களுக்கு அது மாறுமா? நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த பார்டர்ல இருக்கிறதுனால ரொம்ப இதா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அது நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை பாத்திருக்கீங்களா? அதுலயும் இந்த மலையாளம் ஃபுல்லா மலையாளம் பேசுவாங்க நிறைய. அதுவும் அங்கதானே உங்களுக்கு தேனி பார்டர் தானே? ஆமா ஆமா ஆமா. ஸோ எனக்கு இந்த படம் நல்லா ஓடணும். அது வந்துட்டு இப்ப ஜனநாயகன் வந்துட்டு அது பிக்கப் ஆயிடும். ஆமா ஆமா, ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ கட்டா குஸ்தி 2 மாதிரி ஓடணும் பாருங்க. அது நல்லா செம ஜாலியா எல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்காக தான் விஷால் காலையில நான் கிவ் அவே எல்லாம் கொடுத்தேன் அந்த படத்துக்காக. சரி, நீங்க அதை கொடுத்து சொல்லிட்டீங்களா? நானும் ஒரு 5 டிக்கெட் கிவ் அவே கொடுக்குறேன் அன்பே டயானாக்கு. சூப்பர். இல்ல இப்ப பிரகாஷ் படம் கொடுக்குறாரு, இப்போ ட்ரெண்ட்ஸோடும் போட்டிருந்தாரு அந்த படத்துக்கு கிவ் அவே. அது கொஞ்சம் நல்லா போட்டோம். நான் ஒரு என் சைட்ல இருந்து 5 கொடுக்குறேன். அது ஸ்பேஸ்லயா என்னன்னு சொல்லுங்க, அது கொடுத்துருவோம். சூப்பர் விஷால், நாளைக்கு டீட்டெயில்டா பாத்துக்கலாம். எங்க இவனு காணும் மனோஜ்? சாரி, மோகன் போயிட்டாரு போல இருக்கு. சரி சுகன், மோகன் பேரை சேர்த்துக்குங்க அந்த அன்பே டயானா கிவ் அவேல. பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட், ஓகே சுகன் சேர்த்துக்குங்க, மோகன் சேர்த்துக்குங்க. அப்புறம் வேற யார் வின்னர்ஸோ பார்த்து உங்களுக்கு டிஎம் பண்ணாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பேர் வருவாங்க நினைக்கிறேன், மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 5 பேர் வருவாங்க, அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. போட்டுட்டு என்னென்ன டிக்கெட் ஷோ டைம் கேட்குறாங்களா புக் பண்ணிட்டு சொல்லுங்க, பண்ணிடலாம். ஓகேவா? கௌஷிக்கு கிடையாது. ஜில்லுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, அன்பே டயானா போறாருன்னா கொடுங்க. பிரகாஷ் காலை 11 மணி அல்வேரா மால். பிரகாஷ்னா எனக்கு ஒரு டிக்கெட்டு. ஓகேங்க, அதான் நான் சொல்லிட்டேன், மோகன் பேர் சொல்லிட்டேன், ஜில்லு பேர் சொல்லிட்டேன். ஆல்ரெடி சுரேந்திர சொன்னார் பதில். அப்புறம் வேற யார் சொன்னீங்க? தீபக் சொல்லாருன்னா தீபக் அடுத்த வாரம் கேட்டார், அதனால தீபக் கிடையாது. அப்புறம் வேற யாரு கமெண்ட்ல 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவோம். கமெண்ட்ல யார் சொல்லியிருந்தாங்க சொல்றேன். ஆனா விஷால் ஒரு பையன் ஆன்சர் பண்ணலாம். விஷால் வந்ததே பாவம், அவர் நேற்று லேட்டா தான் வந்தாரு. விஷால் ஆல்ரெடி பாத்துட்டாரு, அதனால அவருக்கு அந்த பையன் கிடையாது. விஷால் யாரோ ஜில்ல ப்ரோ அல்வியல் படத்துக்கு. ஆமா ப்ரோ, அங்கதான் போவேன் நான். இன்னைக்கு ஒடிசி போயிட்டு ஹவுஸ்ஃபுல்னு திரும்பி தான் வந்தேன். எனக்கு நாளைக்கு பண்றதா இருந்தா கமலால பண்ணிருங்கண்ணா. சுகனுக்கு டிஎம் பண்ணுவாரு. டிஎம் பண்ணிருக்கீங்க. ஓகே, டிஎம் ஓபன்ல தான் இருக்கும், டிஎம் மட்டும் எனக்கு பண்ணிடுங்க. ஓகே. அன்பே டயானா இன்னும் பார்க்கலையா மோகன்? நாளைக்கு தானே பாக்குறேன். எனக்கு ஹெவி டிராவல், 1000 கிலோமீட்டர், அங்க 500 போயிட்டு. ஆமா, இங்க இருந்து கோயம்புத்தூர் 500 போறதுக்கு, வரதுக்கு 500. எங்க இருந்து? சென்னையில இருந்து. இந்த ஐமேக்ஸ்ல பாக்கிறதுக்காக வந்தியா? ஆமா, ரைட்லயா? பரணி உங்கள மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி பரணி? ஆதிரன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. சாரி சுகன், ஆதிரன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அவர் டிஎம் பண்ணாருன்னா அவருக்கு கொடுத்துருங்க டிக்கெட் கிவ்அவே. ஓகேவா? பண்ணாருன்னா அடுத்து வேற யார் வின்னர்ஸ் சொல்றேன். வேற யாராவது டிக்கெட் கேட்டாங்க? அவ்வளவுதான். வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா டிஎம் சுகனுக்கு டிஎம் பண்ணுங்க. 5-6 பேர் வரைக்கும் வந்தா, அதுக்கு மேல யாரும் வரது போறது இல்ல. இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், இதை மட்டும் சொல்லிடுறேன். அன்பே டயானால
சொல்லுங்க விஷால். அன்பே டயனால இல்ல இல்ல நான் அன்பே டயனால சேத்தன் இருக்காருல்லண்ணே, எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு சைடு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னொரு சைடு எனக்கு வந்துட்டு டேய் அவருக்கு எழுதுங்கடா, என்ன இந்த அந்த ஆளு எல்லாத்தையுமே பண்றாப்புலடா, தெய்வ செஞ்சு அவருக்கு நல்ல ரோல் கொடுங்கடான்ற மாதிரி. அவர் ரொம்ப அண்டர்யூட்டிலைஸ். அவரு தெரியல அவர் எத்தனை தமிழ் படத்துல வந்திருக்காருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா சத்தியமா விடுதலை தான் ஞாபகம் இருக்கு. ஜமாலியும் அவருக்கு செம ரோல். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு வந்துட்டு அவருக்கு இன்னும் எனக்கு ஞாபகமே இல்லை. சீரியல்லாம் அவரை பார்த்து நான் மிரண்டிருக்கேன். ஆப்வியஸ்லி சூப்பர். அவருக்கு நிறைய கொடுக்கணும்னு தோணுது. அவர் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு போட்டோ கூட கொடுக்க மாட்டாங்க. அவர் நடிச்ச படத்துக்கு பிரீமியர்ஸுக்கு வந்தாலே அவரை போட்டோ வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஆமா, ரோல் கொடுக்க போறாங்க. அவங்க பொண்ணையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு போட்டோ கொடுக்க மாட்டீங்க, நீங்க எங்க நல்ல ரோல் கொடுக்க போறீங்கிற மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, டைம் என்ன தெரியுமா? இன்னும் 10 மணிக்கே முடிக்கிறேன். நீங்க தானே பாரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போடுங்க. நீங்க 10 வரைக்கும் போடுங்கன்னு சொன்னேன், நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே, எல்லாம் என்ன சொல்லுங்க தீபக், சொல்லுங்க. முரளி பத்தி ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இந்த பெண்களை கேஸ் பண்ணதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஒரு சீனுக்கு வந்தாலும் ரொம்ப அழகா கியூட்டான பெண்கள்லாம் கேஸ் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு 5 கொரியன் வந்துட்டாங்க. ரைஸா ஒரு சீனுக்கு பிரெக்னெண்டா வந்தாங்க. நிறைய ஜொனிதா வேற ஆன்டி மாதிரி காமிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. தெரியாம சொல்லிட்டேன். ஸ்மார்ட் டென்ஷன் ஆகுங்க. இல்ல தீபக், சீரியஸா சொல்றேன். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, நான் அவங்களை வந்து கான்செர்ட்ல பாத்திருக்கேன். சூப்பரா இருப்பாங்க. அவங்க என்னடா சாரி எல்லாம் கட்டிட்டு வராங்க அசிங்கமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் அதான் இந்த மாதிரி பெண்கள் கேஸ் பண்ணது டைரக்டர் ரொம்ப அந்த தமனுக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்ச ஒரு பேர். அவங்களும் அவங்க அந்த காம்போவே கியூட்டா இருந்தது. தமன்னும் அவங்களும் பண்றது அந்த சீன்லாம் எல்லாமே கியூட்டா இருந்தது. திடீர்னு இது மாதம்பட்டி வந்துட்டாரு. நம்ம சச்சின் டைரக்டர் ஜான் மகேந்திரா பிரகாஷ் அவரு வந்துட்டாரு ஒரு சீன்ல. அவர்தான் எல்லாம் என்ன எப்படி நல்லா யூடியூப்ஸ் ரீல்ஸ் தான் பாப்பார் போல. நல்லா கேஸ் பண்ணியிருந்தாரு எல்லாத்தையும். எனக்கு என்னன்னா, அது எப்படி உங்க பர்மிஷன் வாங்கலாம்? மதுரை தெப்பகுளத்துல எனக்கு ரீசெண்டா ஞாபகம் இல்ல எந்த படம் கடைசியா எடுத்தாங்கன்ட்டு. அது பயங்கர ரஷ். பிரகாஷ் ப்ரோ, அந்த பிரீத்தி முகுந்தன் ட்விஸ்ட் உங்களுக்கு பார்த்திபன் கனவு ஞாபகம் வந்துச்சா? அதெல்லாம் சரிதான். இன்னும் இந்த வாரம் செகண்ட் வாரம் தானே 2-3 பேர் பாக்கலாம்னு இருக்காங்க. நம்ம போய் ட்விஸ்ட பத்தி ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாரு. ரீல் பேக்ஸ் சொல்லி பாவம். ஏதோ ஒரு 2வது வாரம் தான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் போற போக்குல நம்ம ஸ்பாய்லர் பேசுறோம் சொல்லாம பேசிட்டோம்னா அது ஒரு ஸ்பாய்லர் ஆயிரும்ல. அதுக்காக அரசியல் ஞாபகம் வராது. எனக்கு தெரியல நான் என்னன்னு தெரியலையே. அவர் லேடிஸ் பர்சன் ஒண்ணு வச்சிட்டு அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாரு. சொன்னாரு திட்டம் 2. அதுதான் அதேதான். ஆமா, லேடிஸ் பர்ஸ். சரி ஓகே மோகன், நீ சொல்றீ. ஓகே பர்னி, பாய். நாளைக்கு சந்திப்போம். மோகன், நான் ரிவ்யூ சொல்லிட்டு மோகன் சொல்றாரா இல்ல மோகன் சொல்லிட்டு நான் சொல்றேன்? நீங்க நாளைக்கு சொல்லுங்க. சொல்லலையா? நாளைக்கு சொல்லுங்க பர்னி. நாளைக்கு சொல்லுங்க. நான் கட் பண்ணிடுறேன்ல அவரு. சரி மோகன், நாளைக்கு வாங்க. கடைசி 10 நிமிஷம் எடுத்தீங்களா? 10 நிமிஷம் எடுத்துங்க. முதல்ல இப்ப பேசுறீங்களா? நீங்க சொல்லுங்க மோகன். இல்ல மோகன் சொல்லிட்டோம். மோகன் சொன்னார்னா நாளைக்கு பேசுவோம்டா. மோகா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நான் டீடைலா பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எடுத்துங்க. கடைசி 10 நிமிஷம் 1/4 நேரம் கொடுத்துருங்க. 10 நிமிஷம் 1/4 நேரம் கொடுத்துருங்க. நான் நிறைய அதாங்க 10 நிமிஷம் எடுத்துங்க. 10 நிமிஷம் கண்டிப்பா. நீங்க அப்பா பேரு மோகன் தான்டா. இவ்வளவு கூட்டம். ஓகே ஓகே, பை 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 பை. ஓகே நான் பாய். நான் பரணி, நீங்க விசாலுக்காக தான் கதை சொல்ல வரீங்க. யாரா ரிவ்யூ சொல்லிட்டீங்களே, விசாலுக்காக சொல்றீங்கன்னு தெரியாதா? டக்கு முடிச்சுக்கோங்க. பை. இல்ல பிரகாஷ் ப்ரோ, விஷாலுக்காகலாம் இல்ல ப்ரோ. விஷாலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே பை. நாளைக்கு சந்திப்போம். நானே அவருக்கும் சுகன் பண்ணிட்டீங்களா? சுகன் பாத்துக்குவாரு. சுகன் டிக்கெட் அனுப்பிட்டு வரேன். பண்ணிட்டேனே. ஓகே ஓகேண்ணே. பாய்ண்ணே. பை. கடைசியா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யூடியூப்ல உங்களுக்கு யாருக்கா டிக்கெட் இந்த வார படங்கள், தமிழ் படங்கள் ஏதாவது வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 5-6 பேர் தேர்ந்தெடுப்போம். எப்படி கொடுப்பீங்க உங்களுக்கு டீடைலே இல்லாம? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணா எனக்கு கமெண்ட்ல தெரியும்ல. அவங்களோட டீடைல் கேட்பேன். ட்விட்டர்ல வந்து டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். ட்விட்டர்ல டைரக்டா டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. யூடியூப்ல கமெண்ட் போட்டுட்டு அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க.
சரி ரைட்டு, தெரிஞ்சுன்னா அதுல என் யூடியூப் ஐடியாவில் இருக்கும். சாரி ட்விட்டர் ஐடியாவில் யூடியூப்ல இருக்கும். அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு டிக்கெட் கிவ்வே பண்ணிடலாம். ஓகே பாய். தேங்க்ஸா.